ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இன்னைக்கு நான் மா சுப்பிரமணியன் குற்றவாளி நான் சொல்லுங்க. மா சுப்பிரமணியம் அவர்கள் 24ஆம் தேதி 23ஆம் தேதி 25ஆம் தேதி சம்பவத்திற்கு தொடர்பு இருக்கு. நீங்க ஏன் கேட்கல? பதில் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை. அவருடைய பிஏக்கு என்ன வேலை? கோட்டு சமூகத்துல பேசணும். அதுக்கு தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம், அதுக்கு தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை டிஎம்கே எங்கள் எதிரி. ஆனா நீங்க விஜய்க்கு தான் கேட்க முடியும். ஆக்டர் அவங்க கிட்ட இன்னைக்கு கூட்டணியை பற்றி பேசக்கூடிய இடத்துல நான் இல்லை. மாநில தலைவர் இருக்கிறாங்க, தலைவர் இருக்கிறாங்க. ஆனா இதே கேள்வியை 4 மாசம் பிரஸ் மீட்ல நீங்க கேட்டீங்க. நீங்க அண்ணே அந்த ஆன்சர் ஒரு நிமிஷம் நான் சொன்ன ஆன்சர் அவர் சொல்ல சொல்லுங்க. ஆன்சரே கேட்க மாட்டீங்க. நான் சொன்ன ஆன்சர் சொல்ல சொல்லுங்க. நான் இன்னைக்கு சொன்ன ஆன்சரை சொல்ல சொல்லுங்க. பிரஸ் மீட்ல நீங்க கேட்ட கேள்விய பிசிறு மாறாம நான் கேள்வியை திரும்ப சொல்றேன். நான் சொன்ன பதில நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு கேள்வி இருந்தா கேளுங்க. அதெல்லாம் பதில் சொல்றேன். முதல்ல இதெல்லாம் முடிச்சுக்கலாம். இந்த அண்ணா பல்கலைக்கழகம் சிடிஆர் எல்லாம் கடைசியா வச்சுக்கோங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுக்கலாம். நீங்க இவ்வளவு தூரம் சொன்னீங்களே, சொன்னதுக்கு அப்புறமும் பள்ளி கல்விக்காக எதற்காக நீதிமன்றத்தை நாடித்தான் பணம் வாங்க வேண்டியது சார் மத்திய அரசு? ஃபர்ஸ்ட் இது சம்பந்தமா கேள்வி இல்லைங்கன்னா பெட்ரோல் டீசல் விலையை குறைப்புன்னு சொல்லிருக்கீங்க தேர்தல் வாக்குறுதியில. அதை பத்தி ஒரு வார்த்தை பேசுறேன். தேர்தல் வாக்குறுதியில பெட்ரோல் டீசல் விலை குறைப்பதாக சொன்னோம். குறைத்திருக்கின்றோம். எவ்வளவு குறைச்சிருக்கீங்க? 5 ரூபா 4 ரூபா ஒரு முறை குறைச்சோம். ஒரு முறை 10 ரூபா 7 ரூபா குறைச்சோம். எல்பிஜி சிலிண்டர் குறைச்சோம். ஆனா இதே தேர்தல் திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன்னு சொன்னாங்க. நாங்க 2 முறை குறைத்திருக்கின்றோம் 11 ஆண்டுகள்ல. 2 முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில குறைச்சிருக்கிறோம். கடந்த முறை தீபாவளியில குறைச்சிருக்கிறோம். ஆனா நம்முடைய ஆட்சியில் நம்ம ஏத்துறது இல்லைங்கன்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி சந்தை நிலவரப்படி அவங்க பிக்ஸ் பண்றாங்க. பெட்ரோலியம் மினிஸ்டரோ மத்திய அமைச்சரோ நாங்க அமைச்சரவையிலிருந்து 10 ரூபாய் ஏத்துங்க 20 ரூபாய் ஏத்துங்கன்னு சொல்றது இல்லைங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இன்டர்நேஷனல் பிரெண்ட் ஆயில் க்ரூட் பிரைஸ், அது லேண்டிங் காஸ்ட் மும்பைல லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த லேண்டிங் காஸ்ட் வச்சு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி ஓஎம்சி ஒரு பிரைஸ் பிக்ஸ் பண்றாங்க. இதுல மத்திய அரசனுடைய தலையீடு எங்கேயுமே இல்லை. இப்ப எங்க மத்திய அரசு இன்டர்நேஷனல் பிரைஸ் குறையுது அப்படிங்கிற இடத்துல 2 முறை நாம இன்டர்வீன் பண்ணி குறைன்னு சொல்லியிருக்கோம். இது நண்பருக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். மாநில அரசுகள் நீங்க கேட்கலாம், மத்திய அரசு நீங்க குறைச்சிட்டீங்க, மாநில அரசு குறைச்சுதான். பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற எல்லா மாநிலத்திலும் மாநில அரசு தனியா பெட்ரோலை குறைச்சாங்க. உதாரணத்துக்கு கர்நாடகா, நாம 10 ரூபா குறைச்சதுக்கு அப்புறம் கர்நாடகால 5 ரூபா குறைச்சாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அப்ப கர்நாடகால யாராச்சும் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னா 15 ரூபாய் குறைச்சிருக்காங்க. மாநில அரசு 5 ரூபாயும் மத்திய அரசு 10 ரூபாயும். ஆனா தமிழகத்துல கர்நாடகால பிஜேபி அரசு எங்கேயுமே கர்நாடகாவினுடைய ஆளுகின்ற இதுக்கு முன்னாடி ஆண்ட பிஜேபி அரசு நாம் குறைப்பதாக சொல்ல இருந்தும் குறைச்சோம். ஆனா தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து விட்டும் கூட சிலிண்டருக்கு 100 ரூபா குறைக்கல, பெட்ரோல் டீசல் 5 ரூபா 4 ரூபா குறைக்கல. அப்படி இருந்தும் கூட பத்திரிகை நண்பர்கள்ட்ட அக்கௌண்டபிலிட்டி இல்லாம சுத்துறாங்க. ஒரு பத்திரிகை நண்பர்கள் ஒரு பிரஸ் மீட் வைக்கும் போது நீங்க கேட்டீங்க, 4 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு பாஜக சொல்றாங்க நாங்க இவ்வளவு பண்ணிருக்கோம், இன்னைக்கு உங்க தேர்தல் வாக்குறுதி 505 + 7 512, நீங்க ஏன் செய்யல அப்படின்னு பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் கேட்கணும். ஏன்னா ஒரு ஜனநாயகத்துல அக்கௌண்டபிலிட்டி வேணும் அல்லங்கண்ணா. நாம நம்ம நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான அறிவுறுத்தல், இன்டர்நேஷனல் பிரெண்ட் க்ரூட் ஆயில் பிரைஸ் லேண்டிங் காஸ்ட் வச்சு நம்ம பண்றோம். எங்கேயும் யாருக்கும் அநியாயம் பண்ணல. எந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி, ஒரு பாரத் பெட்ரோலியமோ இந்தியன் ஆயிலோ மக்கள்கிட்ட நாங்க சம்பாதிச்சு 50,000 கோடி ப்ராஃபிட் பண்றோம், அதற்கும் நாங்கள் விடல. எங்களை பொறுத்தவரை பெட்ரோல் டீசலாக இருக்கட்டும், எல்பிஜி சிலிண்டராக இருக்கட்டும், ஏழை மக்களோடு எப்போதும் வென்று கொண்டிருக்கிறது. 2014 பெட்ரோல் டீசல் விலை என்ன இப்ப என்ன இருக்கு? அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எவ்வளவு வசூலிச்சாங்க, இப்ப எவ்வளவு வசூலிக்கிறாங்க? அன்னைக்கு கேஸ் பிரைஸ் என்ன, கேஸ் பிரைஸ் என்ன ஒரு கம்பேரிசன். அண்ணா 2014 நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் 64% மக்கள் வீட்டுல மட்டும்தான் கேஸ் சிலிண்டர் இருந்துச்சு. உதாரணத்துக்கு என்னுடைய அம்மாச்சி வீட்டுல சொல்றேன் கேட்கலாம். நல்ல கேள்வி, நான் சொல்ற பதில் நீங்க கேட்டுக்கங்க. நல்ல கேள்வி நீங்க கேட்டது. 2014 நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் 64% மக்கள் வீட்டுல தான் கேஸ் சிலிண்டர் இருந்துச்சு. அதையும் நீங்க பாருங்க, 36% மக்களுக்கு நம்ம கேஸ் சிலிண்டர் கொடுத்திருக்கோம் முதல்ல. இன்னைக்கு இந்தியால 99.99% வீட்டுல கேஸ் சிலிண்டர் கொடுத்தாச்சு. அப்ப நம்முடைய அரசு, மோடி ஐயா அரசு 36% மக்களுக்கு புதுசா இலவச சிலிண்டர் கொடுக்கிறோம். அதற்கான முதல் சிலிண்டர் காஸ்ட்டை ஏத்துக்கிறோம். அதற்கான சப்சிடி போடுறோம். அதை ஏன் பார்க்க மாட்டீங்க? அதாவது எல்லாம் என்ன சொல்றாங்க, ஒரு காங்கிரஸோ திமுகவோ 2014 ரேட், அதே காங்கிரஸ் திமுக கேட்கிறேன், 2014 இந்திய மக்கள் பயன்படுத்திய மொத்த கேஸ் அளவு எவ்வளவு, 2025 எவ்வளவு? 36% மக்களுக்கு கேஸே கொடுக்காம பணக்காரங்க 64% கொடுத்தா நாடு முன்னேறிடுமாங்கன்னா, நாம் இன்று அதையும் கொடுத்திருக்கோம். அதையும் நீங்க ஃபேக்டர் பண்ணுங்க.
அதாவது கேஸ் ரேட் ஏறிடுச்சுன்னு யாராவது சொல்றாங்கன்னா 36% மக்களுக்கு கொடுத்திருக்கிறோமேங்கண்ணா, அதையும் பார்க்க மாட்டோம். 64% பெரிய பொருளாதாரத்துல மேலோங்கி இருக்கிறவங்களா இருக்கிறது வாய்ப்பு இல்லைங்களே. ஈவன் டிஎம்கே. ஏன்னா நாங்க அரசியல் இருக்கும் பொழுது நாங்க எப்படி பாக்குறோம், நாட்டுல 3ல் சராசரியாக ஒருவருக்கு கேஸ் இல்லைன்னு நாங்க கொதிக்கிறோம். அதாவது 100 பேர் இருக்காங்கன்னா 64 பேருக்கு தான் கேஸ். அப்ப 36னா 3ல் ஒருத்தருக்கு கேஸ் இல்லை. இன்னைக்கு 100% மக்களுக்கும் கேஸ் சிலிண்டர் கொடுத்திருக்கோம். அதான் ஏற்கனவே சொன்னது போல 2014 இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ப்ராஃபிட் என்ன, 2025 ப்ராஃபிட் என்ன? அப்ப ஏறின பிரைஸ் எல்லாம் ப்ராஃபிட்டா மாதிரி இருக்க இல்லை. ஆனா 2014 10,000 கோடி ப்ராஃபிட், 2025 50,000 கோடி ப்ராஃபிட். எதுக்குன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் 40,000 கோடி ரூபாய் மக்கள் பணத்தை சுரண்டான். அதுக்கும் வழி இல்லை. அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. எங்களை பொறுத்தவரை ப்ரொபோஷனேட்டா தாங்க இருக்கு. தேர்தல் வாக்குறுதியில நம்ம எங்கேயுமே பெட்ரோல் டீசல் குறைப்பதாக சொல்ல, ஆனாலும் குறைச்சிருக்கோம். நம்முடைய பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் எங்கேயும் குறைப்பதாக சொல்ல நம்ம குறைச்சிருக்கோம். நான் சொல்வது திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியும் கூட, இங்க மாண்புமிகு அமைச்சர்கள் யாராச்சும் வரும்போது இதே கேள்வியை கேளுங்க. அண்ணே, நீங்க தேர்தல் வாக்குறுதியில சொல்லிட்டு ஏன் குறைக்கலன்னு கேளுங்க. சோ எங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சி நான் தைரியமா சொல்றேன். 2014 பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனிபெஸ்டோ நண்பர் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. நான் சொல்றேன், யூனிஃபார்ம் சிவில் கோட் அது ஆன்கோயிங்கா இருக்கு, எல்லாம் நிறைவேற்றியாச்சு. எடுத்து நான் டிக்கெட் அடிச்சு பாத்துக்கோங்க, எல்லாம் நிறைவேற்றிட்டோம். 2019 முக்கியமான இந்த காம்ப்ளிகேட்டட் விஷயத்தை தவிர அதையும் நிறைவேற்றியாச்சு. அதையும் 2031 மறுபடியும் ஆட்சி அமைத்த பிறகு 4வது முறையாக அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல தலைவர்கள் யாரும் சொல்லுவாங்க, அதையும் நிறைவேற்றிருக்கோம். மத்திய அரசு பத்தி பேசிட்டு மத்திய மாநில அரசுகள் 2 பேருக்கோட மோதல் போக்குல தமிழக பள்ளி மாணவர்களுடைய பாதிப்பு அதிகமா இருக்கு. 2,961 கோடிக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கேஸ் போட்டிருக்காங்க. இப்ப சங்கரா இப்ப ஒரு ஆர்டிஇ இதுல வந்து 750 கோடி ரிலீஸ் பண்ணி அந்த குழந்தையோட படிப்பு பாதிக்கணும்னு சொல்லிருக்காங்க. 5 லட்சம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ இப்ப 2 பேருமே சண்டை போட்டுக்கிறதுனால தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி நிதி உதவித்தொகை கிடைக்காமலே கஷ்டப்பட வேண்டியது சார். நல்ல கேள்விங்கண்ணே. இப்ப சமீபத்துல நம்முடைய நீதிபதி ஐயா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தலைமையிலான பெஞ்ச் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதாவது சமகிரக சிக்ஷா ஃபண்ட் மத்திய அரசு மாநில அரசு கொடுக்க வேண்டிய நிதி, இன்னைக்கு மத்திய அரசு தரப்பை பொறுத்தவரை புதிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கணும். ஏன்னா நீங்க கையெழுத்து போட்டுட்டு அப்புறம் நீங்க மாட்டேன்னு சொல்றீங்க, ஏத்துக்குங்க. இது அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி அப்படிங்கிறது மத்திய அரசுடைய வாதம். இன்னைக்கு தனியார் பள்ளிக்கூடம் என்ன சொல்றாங்க, ஐயா உங்க பிரச்சனை, நான் இன்னைக்கு ரைட் டு எஜுகேஷன்ல ஏழை மக்களுடைய குழந்தைய நான் அட்மிட் பண்ணிருக்கேன், எனக்கு நீங்க அந்த ஃபீஸை நீங்க கட்டுங்க. அதான் ஆர்டிக்கு நீங்க கேட்கறது. இன்னைக்கு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களும் மற்றும் ஒரு நீதி அரசும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஆர்டிஇ ஃபண்டை மட்டும் தனியாக மத்திய அரசு கொடுக்க பாருங்க அப்படின்னு. அதனால் மாநில அரசு கேட்கட்டும், மாநில அரசு மத்திய அரசு கடிதம் எழுதட்டும். இந்த சமகிரக சிக்ஷா ஃபண்ட்ல ரைட் டு எஜுகேஷன் ஃபண்ட் இப்ப நீங்க 750 கோடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. அது எவ்வளவு ஆர்டிஇ ஃபண்ட் இருக்கும்? ஆர்டிஇனாங்கன்னா ஏழை மக்களுடைய குழந்தைகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ல அவங்க போய் படிக்கும் பொழுது அந்த ஸ்கூல் ஃபீஸை மத்திய அரசு கொடுக்குறாங்க, காம்பன்சேட் பண்றாங்க. அதனால அந்த பணம் 750 கோடியோ 600 கோடியோ எவ்வளவு இருக்கோ அதை மாநில அரசு பிரித்து மத்திய அரசு கிட்ட கேட்கட்டும். நிச்சயமாக பிரைவேட் ஸ்கூல் என்ன சொல்றாங்க, சார் எங்களுக்கு பணம் வர மாட்டேங்குது, மத்திய அரசு மாநில அரசு நீங்க சண்டை போறது ஓகே, உங்க சண்டையில எதுக்கு எங்களுக்கு பணம் வராம இருந்தா நாங்க எப்படி ஸ்கூல் நடத்தும்? ஆனால் நிச்சயமாக நம்முடைய தலைவர் நயினார் அண்ணன், நம்முடைய மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை மாநில அரசு இதை மத்திய அரசுக்கு கடிதமாக எழுதுறாங்க, ஆர்டிஇ ஃபண்ட் எவ்வளவு, மிச்ச ஃபண்ட் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா அதை மத்திய அரசுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போய் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சி எடுக்கும். ஏன்னா இதைத்தான் நீதி அரசு சொல்லியிருக்கிறாங்க, மத்திய அரசுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா ஆர்டிஇ ஃபண்ட் மூலமா ஒரு தனியார் பள்ளி பாதிக்க கூடாதுங்கிறாங்க, நியாயமான வேண்டுகோள் தான். அதே மாதிரி சம்சார் 1050 கோடி நீங்க கூட ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தீங்க. அதுல வந்து இன்னுமே ஸ்டேட் கவர்மெண்ட் மேல ஏன் ஆய்வு நடத்தாம இருக்கு? தொடர்ந்து ஐசிடி பொறுத்தவரை பல இடத்துல இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜில நிறைய குளறுபடிகள் இருக்கு. எங்களுடைய ஆதங்கம் வந்து மத்திய அரசு ஆடிட் பண்ணணும். குறிப்பா அந்த ஐசிடி உட்பட கொடுத்த பணத்தை கம்ப்யூட்டருக்கு பயன்படுத்தினாங்களா, கொடுத்த பணத்தை இதற்கு தான் பயன்படுத்தினாங்களா, இல்ல வேற ஏதாச்சும் நிதியை திருப்பி விட்டுட்டாங்களான்னு. ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில ஆனா இந்த லாஸ்ட் 11 இயர்ஸ்ல டெஃபினிஷன் ஆஃப் எம்எஸ்எம்இ சேஞ்ச் ஆகி சீலிங் ஹஸ் கான். அப்போ ஆக்சுவல் மைக்ரோ இண்டஸ்ட்ரிக்கு இந்த பெனிஃபிட் எஸ்பெஷலி மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்திருக்கான்னு பார்த்தா வெரி லெஸ். அது இம்பாக்ட் ஈவன் கோயம்புத்தூர் ரொம்ப. ஸோ அந்த லோன்ஸ் உடைய benefits more bigger units. ஏன்னா இந்த டெஃபினிஷன் மாறினதுனால
இட்ஸ் a ஃபேர் பாயிண்ட் மேடம். நீங்க கேட்கறது வந்து குறிப்பா எஸ்எம்இ பொறுத்த வரைக்கும் அந்த டெஃபினிஷன் வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுதுங்க. ஏன்னா ஒரு யூனிட் வந்து ஸ்மாலா ஒரு காலகட்டத்தில் இருக்கு, cannot continue to be small after a point of time. அதனால நான் அந்த பிரேக்கப்போட உங்களுக்கு திரும்ப வர்றேன். நம்ம ஸ்மாலுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கோம், மைக்ரோ மீடியம் மூன்றுக்கும் தனித்தனியாக கம் வித் பிரேக்கப். அந்த டேட்டாவை பார்த்த பிறகு முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னா we will take it up to the concerned minister. எனக்கு தெரிஞ்சு இது இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. பட் இருந்தாலும் நான் எஸ்எம்இயா உங்களுக்கு ஒரு டேட்டாவை கொடுத்தேன், ஒரு பிரேக்கப்போட உங்களுக்கு பேசுறேன். சார் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் பாலிஸ்டர் விஸ்கோஸ் இருக்கு இல்லைங்களா, அதோடைய இம்போர்ட் இதுக்கு தரக்கட்டுப்பாடுன்னு ஒண்ணு விதிச்சு பல வருஷமா கோரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் மட்டும் பயன்பெறதுனால என்டையர் இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியே பாதிக்கப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க இண்டஸ்ட்ரீஸ். அதை பத்தி உங்களுடைய கருத்து? அண்ணா இதே கேள்வியை 4 மாசம் முன்னாடி பிரஸ் மீட்ல நீங்க கேட்டீங்க. இதே அண்ணன் நீங்க தான் கேட்டீங்க. இதே கேள்விக்கு 4 மாசம் முன்னாடி பதில் சொன்னேன். நல்ல கேள்விதான், நல்ல கேள்விதான். பாராட்டித்தானே பதில் சொல்றேன். நீ கேட்ட தப்புன்னு சொல்றேன்னா அதனால அன்னைக்கு சொன்ன இல்ல இல்ல நீங்க அந்த ஆன்சர் ஒரு நிமிஷம்னா நான் சொன்ன ஆன்சர் அவர் சொல்ல சொல்லுங்க. ஆன்சரே கேட்க மாட்டீங்க. நான் சொன்ன ஆன்சர் சொல்ல சொல்லுங்க. நான் அன்னைக்கு சொன்ன ஆன்சரை சொல்ல சொல்லுங்க. பிரஸ் மீட்ல நீங்க கேட்ட கேள்விய பிசிறு மாறாம நான் கேள்வியை திரும்ப சொல்றேன். நான் சொன்ன பதில நீங்க சொல்லுங்க. நாங்க மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா தொழில்துறையினருடைய கோரிக்கையும் பரிசீலனை பண்ணுவோம். இங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய விஸ்கோஸ் நிறுவனத்திற்கு இங்க இருக்கக்கூடிய நிறுவனம் நீங்க விஸ்கோஸ் நிறுவனம் குறிப்பா ஆர்டிபிஷியல் ஃபைபர்ஸ் எனக்கு இந்தோனேஷியா போன்ற நாடுகள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. நார்த் இந்தியாவில் 2 கம்பெனி டாமினேட் பண்றாங்க. இதனால வந்து பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற ஒரு அடிப்படை தன்மை இருக்கு. கோயம்புத்தூர்ல ஆர்டிபிஷியல் ஃபைபர்ல யார் இருக்காங்களோ அவங்கள கூட்டிட்டு போய் நிதி அமைச்சரை பார்க்க வச்சோம். இவங்க எல்லாம் வந்து பார்த்தாங்க. அவங்களுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட் இப்ப இல்லைங்கண்ணா. நிதி அமைச்சரை பார்த்த பிறகு ஆர்டிபிஷியல் ஃபைபர் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கோயம்புத்தூரை சார்ந்த தொழிலதிபர்களுக்கு பிரச்சனை இல்லை. அதற்கான நிவர்த்திகள் சில இடத்துல கொடுத்திருக்கோம். ஆனா டெக்ஸ்டைல பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி டைனமிக். 2 வருடத்திற்கு முன்பு கொடுத்த தீர்வு இன்னைக்கு அப்ளை ஆகாது. இட் இஸ் சோ டைனமிக், மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் எங்களை பொறுத்தவரை அண்ணன் கேட்கிற கேள்வி தவறுன்னு நான் சொல்ல, அதே பதிலத்தான் நான் திரும்ப சொல்றேன். பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அதை தீர்ப்பதற்கான எல்லா முயற்சி எடுக்கிறோம். ஒரே பிரச்சனை தொடர்ந்து இருப்பதில்லை. ஒரு காலத்துல இம்போர்ட் டியூட்டி வேணும்னு கேட்டாங்க, இன்னைக்கு இம்போர்ட் டியூட்டி வேண்டான்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு கூட நாங்களும் நித்தி ஆயோக்ல QCOக்கு கமிட்டி போட்டாங்க. ஏன்னா they are against QCO. ஆனா காமர்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா we are now no more subsidies for exports. நாங்க QCOs மூலமா தான் இதை வந்து ஹேண்டில் பண்ண போறோம்ன்றாங்க. ஆனா இந்த QCOஸ்க்கு வந்து அகைன் மைக்ரோ அண்ட் ஸ்மால் செக்டர்னால நாட் only டெக்ஸ்டைல்ஸ் இன்ஜினியரிங்லயுமே அவங்களால முடிய மாட்டேங்குது. சோ என்ன ஆகுதுன்னா இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னீங்க கரப்ஷன் இல்லைன்னு சொன்னீங்க. கரப்ஷன் இல்ல, but are the voices of micro and small industries heard? அதுக்கான ப்ரொவிஷன் இப்ப இல்ல. அதுதான் மேடம் இப்ப இத பொறுத்த வரைக்கும் ஓகே குவாலிட்டி கண்ட்ரோல் குறிப்பா வந்து டெஸ்டிங் லேப் எல்லா இடத்துலயும் இன்னைக்கு மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்ன சொல்றாங்கன்னா எங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியல, நீங்க அதை சொல்றீங்க. ஸோ இட்ஸ் அ ஃபேர் பாயிண்ட். ஏற்கனவே சொன்னது போலங்க, ஒரு நாடு முன்னேற 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 நம்முடைய நோக்கம் என்னன்னா ஸ்மால் இருக்கிறவங்க மீடியம்க்கும், மீடியம்ல இருக்கிறவங்க லார்ஜுக்கும் போகணும். அதே நேரத்துல புதிதா ஸ்மாலுக்கு வரக்கூடிய ஸ்டார்ட் அப்புக்கும் வளர்றதுக்கான எல்லா சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணுங்கிறது அரசனுடைய நோக்கம். பட் a small cannot continue to be small and keep demanding 10 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த அதே விஷயத்தை தொடர்ந்து கொடுங்க. The country will not progress. 2014 நம்ம ஆட்சிக்கு வரும்போது $1.9 trillion, இன்னைக்கு நம்ம $4 trillion. ஸோ கண்ட்ரீஸ்னுடைய எக்கானமியை கிட்டத்தட்ட நம்ம டபுள் பண்ணிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் முதல்ல கொடுத்த அதே மாதிரி நீங்க கொடுங்கன்னு சொல்லும் பொழுது the country cannot grow. அதே நேரத்துல நீங்க சொல்ற பாயிண்ட் இருக்கு, ஸ்மாலும் புரிஞ்சுக்கணும், சேம் சப்சிடி சேம் மொடாலிட்டி முதல்ல மாதிரி இருக்காது. இட் cannot happen. வேர்ல்ட் ஓவர் இட் cannot happen. செகண்ட், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மேடம் நம்மை தாண்டி இன்னொரு பிரச்சனை இருக்கு. there is a tariff quota. யூரோப்பியன் யூனியன் பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு. ஒரு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா முயற்சிகள் எடுத்தாலும் ரவுண்ட் ட்ரிப்பிங் பண்றாங்க, அதை ஸ்டாப் பண்ணணும். அதெல்லாம் தாண்டி திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற நிறுவனங்களுக்கு பங்களாதேஷ்ல இருந்து ஒரு பிரச்சனை வருது. நம்ம எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் நிறைய நிறுவனங்கள் பங்களாதேஷ்ல போய் அவங்க நிறுவனத்தை ஆரம்பிச்சு உள்ள கொண்டு வர்றாங்க. ஸோ நம்மை தாண்டி ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்கு, அதையும் இங்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ எல்லாமே மத்திய அரசு தான் செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி, உதாரணத்திற்கு UK இந்தியா FTA சைன் பண்ணிருக்காங்க.
இது எத்தனை ஆண்டு காலமாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியினுடைய கோரிக்கை, ஃபார் ஹவு மெனி இயர்ஸ். இன்னைக்கு அதை நடத்தி காட்டியிருக்கோம். நம்ம வந்த பிறகு டெக்ஸ்டைல் செக்டருக்கு எத்தனை எஃப்டியை நம்ம கொடுத்துருக்கோம் மட்டும் பாருங்க மேடம், எத்தனை எஃப்டியை கொடுத்துருக்கோம். அதனால என்னை பொறுத்தவரை பண்றோம், செஞ்சுட்டு இருக்கோம் மேடம், இன்னும் செய்யணும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் 2014 இருந்த மாதிரியே 2025 அந்த சப்சிடி கண்டினியூஷன் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை கஷ்டம். பட் wherever possible we are solving that thing. சார் அவங்க சொல்றது மெயினா ரா மெட்டீரியல் பிரைஸ் ஹைக் தான் பிரச்சனைங்கறாங்க. அதை தீர்க்கறதுக்கு will you facilitate with central government? அண்ணா அதான் எங்க கடமை, அதான் எங்க வேலை. நான் சொல்றது அந்த நிறுவனத்தினுடைய முதலாளிகளோ நிறுவனத்தினுடைய யார் இருக்காங்களோ they are continuously in talks, continuously engage பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 2 பெரிய நிறுவனங்கள் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணி அவங்க ஆர்டிபிஷியலா அந்த ரா மெட்டீரியலுடைய பிரைஸ் என்ன வைக்கிறாங்களோ அதை உடைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனங்களும் மேன்மேடு ஃபைபர்ல வரணும் அப்படிங்கறத நோக்கம். அதற்கான எல்லா முயற்சியும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஏவியேஷன் பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு சொன்னீங்க நாங்க we are continuously monitoring Coimbatore International Airport development. அத பத்தி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? போன பிரஸ் மீட்டுக்கு அன்னை கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் அன்னைக்கு சொன்ன அதே கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறோம். 74 விமான நிலையங்கள் இந்தியாவில் 162 மாறி இருக்கும் பொழுது தமிழகத்துல தூத்துக்குடி ஓபனிங்க்கு வந்துருச்சு, திருச்சி புதுசா ஓபன் பண்ணியாச்சு, எல்லா இடமும் இருக்கும் பொழுது கோயம்புத்தூர் மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? கோட் ஷேரிங் இல்ல, ப்ராப்ளம் இது. சமீபத்தில் லேண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க, அந்த லேண்ட் ஹேண்ட் ஓவரும் முழுமையா பண்ணல, அதுலயும் லிட்டிகேஷன். நானும் நீங்களும் பேசிய பிறகு ஏவியேஷன் மினிஸ்டர் தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்தவங்க மறுபடியும் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அதாவது இவர்களுக்கும் ஆர்வம் இருக்க வேண்டும், இந்த மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் ஆர்வம் இருக்கணும். கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை பிரையாரிட்டியா டெவலப் பண்ணுங்கிற ஆர்வம் இருக்கும். சும்மா பேருக்கு நாம கொடுத்தோம். இன்னைக்கு 100% கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுடைய விஸ்தாரம் ஆகாம இருப்பதற்கான காரணம் நமக்கு டெண்டர் நோட்டிபிகேஷன் ஒரு நாளுங்கன்னா லேண்ட் இன்னும் கொடுத்தே முழுமையாக இன்னும் அவங்க லேண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணாம இருக்கிறாங்க. முழுமையா ஹேண்ட் ஓவர் பண்ண மறுபடியும் ஏவியேஷன் மினிஸ்டர் ரிமைண்டர் லெட்டர் எழுதியிருக்காங்க. லாஸ்ட் கடந்த முறை வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ முதலமைச்சரை பார்த்த பிறகு 2 நாட்கள் கழிச்சு டிஆர்பி ராஜா அவங்க சொன்னாங்க லேண்ட கொடுத்தோம். முழுமையா கொடுத்தாங்களா? கொடுக்கல. இருந்த ஏவியேஷன் மினிஸ்டர் மறுபடியும் கடிதம் எழுதுறாங்க. அந்த அக்கறை பண்ணி லிட்டிகேஷன்ல ரிமூவ் பண்ணி கொடுக்க வேண்டியது இவங்க கடமை. எப்படி மத்திய அரசு இங்க வந்து லிட்டிகேஷன் அவங்க பொறுப்பு எடுப்பாங்கன்னா முழுக்க திட்டம் ஸ்டார்ட்க்கு வந்து மாநில அரசு தான் காரணம். அதே தான் சொல்றேன். அப்படி இருந்தா நாம ஏன் கோயம்புத்தூரை வஞ்சிக்க போறோம்னா, தூத்துக்குடி ஓபனிங் ரெடி இருக்கு, திருச்சி ஓபன் பண்ணியாச்சு, எத்தனையோ புது விமான நிலையங்கள் தமிழகத்தில் கொடுக்கும் பொழுது கோயம்புத்தூர் எங்களை பொறுத்தவரை ஹை பிரையாரிட்டி. காரணம் வால்யூம் ஆஃப் டிராபிக். இதனால மத்திய அரசு ஏன் கோயம்புத்தூரை வஞ்சிக்க போகுது? மிச்ச இடத்துல கிளியரா இருக்கும்போது டெண்டர் போடுறோம், டக்குன்னு மேல கொண்டு போறோம். கோயம்புத்தூர்ல தயவு செய்து நீங்க மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுங்க, லேண்ட கிளியர் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. ஏன்னா லேண்ட கிளியர் பண்ணாம 2 முறை டிராயிங்க மாத்திருக்காங்க. தமிழகத்திலேயே அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு இந்த ராஜ்யத்துக்கு கோவைக்கு தான் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. 90% முடிஞ்சிருச்சுங்க. நீங்க சொன்ன மாதிரி 10% முடியல, 100% ஹேண்ட் ஓவர். லிட்டிகேஷனோட ஒரு ப்ராப்பர்ட்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணீங்கன்னா மத்திய அரசு லிட்டிகேஷனை சால்வ் பண்ண முடியாதுங்கண்ணா. லேண்ட் வந்து மாநில அரசுடைய கண்ட்ரோலுங்கண்ணா. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி முழுமையாக நீங்க லேண்ட கொடுக்காம மத்திய அரசு செயல்படுத்த முடியும். அதனாலதான் போன முறை நாம் பேசிய பிறகு ஏவியேஷன் மினிஸ்டர் மறுபடியும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க, எங்களுக்கு லேண்ட முழுமையா ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. பண்ணிட்டாங்கன்னா எங்க ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க செயல்படுத்தி காட்டுறோம். அதிமுக கூட்டணியில வந்து நீங்க 90 திட்டங்கள் வந்து பாஜக சொல்லி தனிப்பட்ட முறையில நீங்க பிரதமருக்கு கடிதம் எழுதிருக்கா அப்படின்னு யாரும் நான் சொன்னா? நான் கடிதம் ஒரு நிமிஷம் தலைவா, நான் கடிதம் எழுதி உங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்திருந்தா ஓகே, நான் கடிதம் எழுதியிருக்கேன்னு சொன்னா ஓகே. காலையில இருந்து கடிதம் எழுதியிருக்காங்க, இதை வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அண்ணா நான் சிவனே என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். என்னை பொறுத்தவரை 2024 கூட்டணி எல்லாம் ஃபார்ம் ஆன பிறகு, எல்லா கட்சிகளும் அமைந்த பிறகு அந்தந்த தலைவர்கள் பேசுவாங்க யார் எவ்வளவு சீட் நிக்கணும். எங்கிட்ட கேட்டீங்கன்னா பிஜேபி நிறைய சீட்ல நிக்கணும்னு நினைக்கிற ஆள் நான். பிஜேபி 2014, 19, 24 ஒரு ஆண்டு வளர்ச்சி பாதையில் இருக்கு. அதனால் என்னை பொறுத்தவரை நான் கடிதம் எழுதியிருந்தால் நானே உங்கள்கிட்ட சொல்றேன், அந்த நேரம் சூழ்நிலை வரும் பொழுது தலைவர்கள் இருக்காங்க சொல்லுவாங்க. அதனால இதை ஒரு விவாத பொருளாக எதற்காக்கணும்? எலெக்ஷன் பக்கத்துல வந்துருச்சாங்கன்னா கூட்டணி ஃபார்ம் ஆயிருச்சா? அண்ணாமலையோட வாக்குறுதிகள் ஒண்ணுமே என்னென்ன நிறைய இருக்கு சார். நீங்க எலெக்ஷன் சொன்னீங்க சார், என்டிஏ அண்ணன் என்ஏ எவ்வளவு கொண்டு வரீங்க, அதெல்லாம் என்ன? என்ஏக்கு வந்து நம்முடைய உள்துறை அமைச்சர் கடிதம் போட்டிருக்காங்க. குறிப்பாக நம்முடைய அமித்ஷா அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க, பதில் கடிதம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதுரை அலுவலகத்தை வந்து நாங்க இன்னைக்கு விஸ்தாரப்படுத்துறோம். காரணம் வந்து ஜியோகிராபிக்கல் லொகேஷன் படி மதுரைக்கு வந்து இன்னைக்கு ஒரு விஸ்தாரப்படுத்தணும். என்ஐஏ என்சிபி 2க்கும்
ஸோ நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ கோயம்புத்தூருக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய தொடர். இது காரணம் இங்க கல்லூரிகள் பள்ளிகள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு மதுரை அலுவலகத்தை ஒரு படி மேல உயர்த்தி விட்டுருக்காங்க, 1 லெவல் அப் கொண்டு போயிருக்காங்க. அது கோயம்புத்தூர் உட்பட எல்லா பகுதிக்கும் அது பார்த்துக்கணும் அப்படின்னு என்ஐஏக்கு நாங்கள் எழுதின கடிதத்திற்கு பரிசீலிப்பதாக கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஸோ பரிசீலனை இருக்கு. என்சிபிஐ பொறுத்தவரை நம்முடைய கோரிக்கைக்கு மதுரையை எலிவேட் பண்ணி அதற்கு அதே பவர்ஸ் கொடுத்து சீனியர் ஆபீசர்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. பட் தொடர்ந்து நாங்கள் கேட்போம், போராடுவோம். காரணம், தமிழகத்துல கல்லூரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் கோவை மாவட்டம். இங்க தனிப்பட்ட அதிகாரிகள் கண்காணிக்கணும். ஒருவேளை மதுரையை எலிவேட் பண்ணா கூட இங்க ஒரு பிரான்ச் ஆபீஸ் மாதிரி போட்டுனாவது இங்க வந்து உட்காரணும். ஆனால் தொடர்ந்து எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோங்கன்னா போராடிட்டு இருக்கோம். 48 hours ஓகே. மிச்சம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு வருவேன். இன்னைக்கு CGR 2க்கு வருவோம். கேளுங்க. நீங்க சொல்றது என்ன சொல்றீங்க? நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டரா? அண்ணே இருங்கண்ணே. அண்ணே அதற்கான டேட்டா எங்கிட்ட இல்லைங்கண்ணே. என்பிஆர் அப்கோர்ஸ் இல்ல. என்பிஆர் நாம என்னது ஆரம்பிக்கல. குறிப்பா இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சிஏஏ கொண்டு வந்த பிறகு இந்தியாவில் எத்தனை பேருக்கு புதிதாக குடியுரிமை கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற டேட்டா எக்ஸாக்டா எங்கிட்ட இல்ல. அவங்களுக்கு அந்த ஸ்மால் மைக்ரோ என்டர்பிரைஸ் டேட்டா ஒன்று கொடுக்கணும். உங்களுக்கு அந்த டேட்டா கண்டு கொடுக்குறோம். கேளுங்க. அடுத்தது மத்திய அரசு திட்டங்களை தமிழகத்தில் அமல்படுத்துறதுல என்னென்ன சிக்கல் இருக்கு? தொடர்ச்சியா இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப NEPயா இருக்கட்டும், விஸ்வகர்மா யோஜனா இருக்கட்டும், இதெல்லாம் அமல்படுத்தாதனால தமிழகம் இழந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா அதே மாதிரி கொடுக்கப்பட்ட நிதிகளுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா இன்னைக்கு விஸ்வகர்மா யோஜனா முதல் எடுத்துக்கலாங்கன்னா 13,000 கோடி ரூபாய் திட்டம். அது இந்தியால எல்லா மாநிலத்திலும் அதை இதை வந்து வர்றோம். முதல்வர் விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வந்தாங்க. நாம் சொல்லி இருக்கக்கூடிய திட்டத்திலிருந்து முழுமையாக மாறுபட்ட திட்டம். நாம வந்து 3 லட்சம் ரூபாய் 1 லட்சம்ங்கிறது நாம வந்து அதிகப்படியான கம்யூனிட்டி சேர்த்திருக்கோம், அவங்க குறைவான கம்யூனிட்டி சேர்த்திருக்காங்க. அதனால மாநில அரசு கிட்ட நான் கேட்க விரும்புறது, ஐயா நாங்க விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்தோம், லட்சக்கணக்கான மனிதர்கள் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. நீங்க கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டத்துல ஆயிரக்கணக்கானவர்கள் கூட பதிவு செய்யல அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. அதுக்கு உங்க 1 ரூபாய் கூட நிதி அலோகேட் பண்ணணும். இந்தியா முழுவதும் விஸ்வகர்மால நம்ம நிதி கொடுத்து 13,000 கோடி திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது தமிழகத்துல ஏட்டிக்கு போட்டியாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எத்தனை பேர் பதிவு பண்ணிருக்காங்க? ரெக்கார்டு கொடுக்கட்டும். மோடி ஐயாவுடைய விஸ்வகர்மா திட்டத்தினுடைய பதிவு டீட்டெயில் தமிழக அரசு கையிலே இருக்கு, அதே வெளியிடட்டும். சோ நமக்கு பதிவு செய்ததுல 10ல் ஒருத்தர் தான் தமிழ்நாடு விஸ்வகர்மா திட்டத்துல பதிவு பண்ணிருக்காங்க. அது அவங்களே கிளாரிஃபை பண்ணட்டும். 1 ரூபாய் கூட ஃபண்ட் டிஸ்பர்ஸே பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது வேண்டுமென்றே மத்திய அரசுடைய திட்டத்தை முடக்க பார்த்து மாநில அரசு போட்டியாக கொண்டு வந்த திட்டம் ஃபெயிலியர் தானே. இது அவங்க வந்து மாநில அரசு உணர்ந்துக்கணும். அதே போல முதலமைச்சருடைய மருந்து கடைகள் திட்டம் அதுவும் இன்னைக்கு ஃபெயிலியர் ஆக போகுது. காரணம், இந்தியா முழுவதுமே பிரதம மந்திரியினுடைய மலிவான மருந்து கடை இந்தியா முழுவதுமே இருக்கு. தமிழகத்துல 900க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கு. அதற்கும் ஏட்டி போட்டியை அவனை கொண்டு வந்து இன்னைக்கு முதலமைச்சருடைய மருந்து கடை ப்ரொக்யூர் பண்ண முடியல. அவங்களால மருந்து வாங்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. சோ அங்கேயும் பிரச்சனை. இன்னைக்கு நீங்க தேவையில்லாம முதலமைச்சருடைய மலிவு மருந்து கடை ஆரம்பிச்சு உங்களாலையும் ப்ரொக்யூர் பண்ண முடியல. மத்திய அரசுக்கு சப்ளை செயின்ல வரக்கூடியதை ஒன்று பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க. இதுவும் பிரச்சனை. நாளைக்கு முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு திட்டத்தை நீங்க கொண்டு வந்தா முழுமையா நிறைவேற்று. மத்திய அரசு திட்டத்தையும் நிறைவேற்ற விடாம உங்க திட்டத்தை கொண்டு வந்து அதையும் பிளாக் பண்ணி 2 திட்டத்தை சொதப்பிட்டு இருக்காரு. ஒன்னு விஸ்வகர்மா திட்டத்தை முடிச்சு விட்டாரு, இந்தியா முழுவதும் பயன்பெற திட்டம். பிரதம மந்திரியினுடைய மலிவு விலை மருந்து கடை அங்க வரக்கூடிய சப்ளை செயின்ல தமிழக அரசு கான்ட்ராக்ட் போடுறாங்க, எனக்கும் அதே மருந்து கொடு. அப்புறம் என்ன பிரமாதம்? அதே மருந்து பிரதமருடைய கடைக்கு போகும் பொழுது நீங்க எதுக்கு அதை வாங்குறீங்க? வேற சப்ளை செயினுக்கு போங்க. நீங்க வாங்குறதால அங்க போற சப்ளை செயின் பாதிக்குது. அதனால 2 திட்டமும் கூட ஏட்டிக்கு போட்டியா கொண்டு வந்த திட்டம் வந்து அட்டர் ஃபெயிலியர். அப்படின்னா மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி ஆதாரங்கள் சரியான முறையில விவசாயிகளுக்கும் போய் சேர மாட்டேங்குது, இண்டஸ்ட்ரியல்ஸ்காரங்களுக்கும் எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரியல்காரங்களுக்கும் போய் சேர மாட்டேங்குது. அவங்களும் ஒரு பக்கம் எல்லாருக்கும் தரப்புலையுமே எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எவ்வளவு பணம் கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியுது சார், எவ்வளவு வருதுன்னு தெரியல சார். அப்படிங்கிறப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, எதற்காக இந்தியால எல்லா இடத்துலயும் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் சக்சஸ் ஆகுதுனாங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இருக்கு. பிஜேபி ஆட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருக்கும் பொழுது அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. இங்க வந்து அக்கௌண்டபிலிட்டி இல்ல. அதாவது ஃபேக் டேட்டா போடணும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் எவ்வளவு ஃப்ராட் பண்ணிருக்கிறாங்க, ஃபேக் என்ட்ரி. அதே போல மிக முக்கியமாக பிஎம் கிசான் ஸ்கீம் எனக்கு ரொம்ப மனது வலிக்கக்கூடிய திட்டங்கன்னா,
38 லட்சத்துல ஆரம்பிச்சு 21 லட்சத்துக்கு வந்துட்டோம். 17 லட்சம் விவசாயிகள் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டான். நாம டிஸ்குவாலிஃபை பண்ணல, டிஸ்குவாலிஃபை பண்ணது மாநில அரசு. நம்ம ஆரம்பிக்கும் போது 38 லட்சம். உன் டாக்குமெண்ட் இப்படி இல்ல, பட்டா சிட்டா 2 பேத்து பேர்ல இருக்கு, ஒரே குடும்ப பிரிங்கன்னு இவங்க பிரச்சனை பண்ணி அதை குறைச்சு 21 லட்சத்துல வச்சிருக்காங்க. சோ மாநில அரசை பொறுத்தவரை டிரான்ஸ்பரன்சி இல்லாம பாருங்க. ஆவாஸ் யோஜனா இந்தியா முழுவதும் ஒழுங்கா போகுது. இங்க நேத்து கூட ரக்கா சொன்னாங்க, நான் திமுக காரனுக்கு பணம் கொடுத்தா தான் என்ட்ரியே போடுறான் பஞ்சாயத்து லெவல். சோ எல்லா இடத்திலும் கூட மத்திய அரசினுடைய திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்கின்ற ஒற்றை நோக்கில திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறாங்க. அனைத்து இடத்திலும் சப்சிடி டிரான்ஸ்பரண்டா போகும்போது இங்க மட்டும் என்ன பிரச்சனை? ஏன் அதை பண்றாங்க? கலெக்டர் ஆபீஸ்ல அக்ரிகல்ச்சர் ஆபீசர் இருக்கார். அவர் என்ன பண்றாரு? டாஸ்மாக் இன்சார்ஜா பல கலெக்டர் ஆபீஸ்ல போட்டிருக்காங்க. அவங்க வேலை தானே. அவங்க போய் உண்மையாலுமே மண்வள அடையாள அட்டை 25 கோடி விவசாயிகள் தமிழகத்துல அது குறைவு வாங்கல. இதெல்லாம் போய் கேம்ப் போட்டு நடத்தணும். மாநில அரசு கேம்ப் போட்டு இது மத்திய அரசுடைய திட்டம், வாங்க எங்க அதிகாரிகள் உட்கார்ந்து இருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமைக்கு நீங்க வாங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு, நீங்க வந்து பதிவு பண்ணுங்க. அதான் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட். ஒரு மாநில அரசும் மத்திய அரசும் ஒரே கட்சியில் இருக்கும்போது நடக்கும். ஆனா தமிழகம் நம்முடைய துரதிர்ஷ்டம், மாநில அரசு மத்திய அரசுடைய திட்டங்களை முடக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கில் இருக்கிறாங்க. அதான் பிரச்சனை. அதிமுக கூட்டணி வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் இருந்த அண்ணாமலை தற்போது வரைக்கும் மாறல அப்படின்னு ஒரு இருக்கு. ஏன்னா அமித்ஷா பங்கேற்ற மேடையில கூட நீங்க அதிமுக தலைவர்கள் குறித்து பேசல. அதே போன்று கோவையில் நடைபெற்ற இளையராஜா கூட்ட நிகழ்ச்சியில தளபதி ஸ்டாலின் ஐயா சொன்னாரு, அதிமுக தலைவர்கள் குறித்து இந்த விதமான கருத்து பேசல. அண்ணா, நான் பிஜேபியினுடைய தொண்டனா, உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி வளர்ச்சிக்காக மட்டும்தான் நான் இருக்கேன். மற்ற கட்சி அதே நேரத்துல கட்சி ஒரு முடிவெடுக்கும் பொழுது ஒரு தொண்டனாக நான் கட்டுப்படுறேங்கண்ணா. எங்களுடைய தலைவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, தொண்டனா கட்டுப்படுறேன். சில இடத்துல எங்கே வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டுமோ அங்கே வாயை மூடிக்கொண்டிருக்கின்றேன், எங்கே பேச வேண்டுமோ அங்க பேசுறேன். உறுதியாக தமிழகத்தில் அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதன் நான். அதே நேரத்தில் எந்த கட்சி நான் திறந்தாழ்ந்து பேசல. இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை அவருக்கும் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு. இளையராஜா ஐயாவை நான் காலையில் எங்க பார்த்து பார்த்தேன். நம்ம மாநிலத்துக்கு வந்திருக்கிறாங்க, நம்ம வரவேற்கலாம், எப்படி இருக்கும். ஐயாவை காலையில் சந்தித்த பொழுது ஐயா ஆணை சொன்னாங்க, நீ சாயந்தரம் நிகழ்ச்சிக்கு வந்திருப்பா, வந்து பார்த்துட்டு போ வா அப்படின்னாரு. ஏன்னா இளையராஜா சொன்ன பிறகு எப்பொழுதுமே தட்டாமல் கேட்கக்கூடிய மனிதன் தான். நிகழ்ச்சிக்கு போனேன், ஐயா சொன்னாங்க சரி மேடைக்கு வாங்க அப்படின்னு. மேடைக்கு போய் பேசும் பொழுது அது அரசியல் மேடையாக நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. ஏன்னா இதே இளையராஜா ஐயா மேடையில எத்தனையோ அரசியல் தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க. ஆனா இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை அவருக்கும் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு. ஏன்னா பிறந்த நாளே மாத்திக்கிட்ட நட்பு இருவருக்கும் இருக்காரு, அதை எடுத்து காட்டணும். அதே நேரத்தில் எனக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை கடந்த ஒரு 4-5 மாதங்கள் அழகா பண்ணியிருக்காங்க. அவருடைய சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா மிக அழகா அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இளையராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மாநில அரசு கொடுத்திருக்கிறாங்க. அதைத்தான் நான் சொன்னேனே தவிர, ஏன்னா மற்ற தலைவர்கள் பேரை சொல்லவில்லை, அதற்காக கொச்சப்படுத்திட்டாங்க அர்த்தம் இல்லை. கலைஞர் கருணாநிதி ஐயா தனி நட்பு. பிரதமர் ஐயா இளையராஜா ஐயாவுக்கு செய்ய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவும் செய்யறாங்க. அதை அந்த மேடையில சொல்லாம வெறும் அரசியல் மேடையாக நான் பயன்படுத்தி நாங்க அப்படின்னு சொன்னா தப்பா, அது இளையராஜாவை கொச்சைப்படுத்துவது போல் இருந்திருக்கும். அதனால் மிச்சம் யாரு மேலே காழ்ப்புணர்ச்சி இல்லைங்கன்னா எங்கே எதை சொல்ல வேண்டுமோ நிச்சயமாக அங்கே அதை சொல்லுங்க. அம்மையார் அவங்க பேரு ஜெயலலிதா அம்மையாருடைய பேரு. தனிப்பட்ட முறையில அது உங்க கட்சிக்காரங்க இருக்காங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, பெரிய ஆளுமை அவங்க, விடுங்க. நான் இங்கே குறிப்பாக சொல்லிக் கொண்டிருப்பது மாநில அரசு மத்திய அரசு 2 பேர் இளையராஜா ஐயாக்கு என்ன செஞ்சிருக்கோம் மேடையில சொல்லிட்டேன். எல்லாரையும் தாண்டி கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் இளையராஜா ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு. அது வேற எந்த அரசியல் தலைவரும் சொல்ல முடியாது. எங்க இடத்துக்கு தனிப்பட்ட நட்பு இருக்கு, அதையும் நான் சொல்லி இருக்கிறேன். ஆனால் இதுல ஒரு தலைவர் பேர் சொல்லல சொன்னாங்க அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை இது ஒரு விஷயம் கிடையாது. கூட்டணி ஆட்சியா அப்படின்னு சொல்லி பாஜக வந்து உறுதியா சொல்றாங்க. தமிழகத்தில் 2026 கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர்கள் சொல்றாங்க. ஆனா அதிமுக பொறுத்தவரைக்கும் கூட்டணி ஆட்சி வாய்ப்பே கிடையாது. அதிமுக தலைவர் நான் ஏதாச்சும் பேசினா தேவையில்லாம் பஞ்சாயத்து அண்ணா. நான் வந்து இந்த கூட்டணி ஆட்சியில எல்லாம் பாஜக ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஆனா இன்னைக்கு நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. முடிவுக்கு தொண்டனாக நாங்கள் கட்டுப்படுகின்றோம். அது எங்களுடைய தலைவர் நைனா அண்ணா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னா இதுக்குள்ள நான் போக விரும்பல. எனக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் என்னோட இதயத்துக்குள்ள இருக்கட்டும், வேற வரும்போது பேசுவோம். வரும்போது பாத்துக்கலாம் அண்ணா. இதுக்கு பதில் சொல்ற சரியான தலைவர் வரும்போது அவங்ககிட்ட கேளுங்க. அண்ணா, இந்த கீழடி ஆய்வை பத்தி கேட்டீங்கன்னா கொஞ்சம் விலாவரியாக பேச வேண்டும் என்று விரும்புகின்றேன். காரணம், கீழடியை பொறுத்தவரை 10 ஜூன் 2025 மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் அவங்க சென்னைக்கு வந்தாங்க.
அப்ப இந்த கீழடி ஆய்வை பற்றி ஆர்கியாலஜிஸ்ட் கே அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு ஆய்வறிக்கை கொடுத்திருந்தாங்க. அதை பத்தி எல்லா மீடியாலையும் சர்ச்சை பண்றேன். இந்த ஆய்வறிக்கை 982 பேஜ் ஆய்வறிக்கை, கீழடி எக்ஸ்கவேஷன் ரிப்போர்ட். இது 2014, 15, 15, 16 செஞ்ச எக்ஸ்கவேஷன் ரிப்போர்ட்டா கொடுத்திருக்காங்க. இதுல மத்திய அரசுடைய பங்கு எங்கேன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு டேட்டா சொல்றேன். கீழடியில் நம்ம என்ன சொல்றோம்? நம்முடைய தமிழ் நாகரிகம், தொன்மையான நாகரிகத்தை பத்தி சொல்றோம். இதுவரை இந்தியாவுல புரிதல் என்னன்னா, ஹரப்பன் நாகரிகம் தான் தொன்மையானது. அங்கே இருந்து ஹரப்பன் அழிவு ஆரம்பிக்கும் பொழுது அங்கிருந்து பிரிஞ்சு ஈஸ்ட்ல போனாங்க, சவுத்துல வந்தாங்க, அங்கங்க போய் நாகரிகம் தோன்றியது என்பதுதான் இத்தனை நாள் நம்ம வைக்கக்கூடிய வாதம். கீழடியை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு இது கிட்டத்தட்ட 5300 ஆண்டுகள் பழமையானதுன்னு ஒரு வாதத்தை வைக்கிறோம். 5300 இயர்ஸ். அப்ப ஹரப்பன் எத்தனை ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு ஹரப்பா அதை எடுத்தீங்க அப்படின்னா, அவர்களும் கிட்டத்தட்ட அதே பழமையான ஒரு நாகரிகம் ஹரப்பன் சிவிலைசேஷன் கூட. ஏன்னா இன்னைக்கு ஹரப்பா நீங்க போனீங்கன்னா, அவங்க இன்னைக்கு இண்டஸ் வேலி நாம என்ன சொல்றோமோ 3300 பிசில இருந்து 1300 பிசி, அப்படின்னா 5500 ஆண்டுகள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பழமையானது. அதே கருத்தை நாம வைக்கிறோம். இண்டஸ் வேலி அழிந்த பிறகு நாம தோன்றல, அது நடந்த பொழுதே பேரலா இங்க நமக்கு நாகரிகம் இருந்துச்சுன்னு தான் நம்ம சொல்றோம். இன்னைக்கு இந்த ரிப்போர்ட்டை 3 அறிஞர்கள் குவெஸ்டின் பண்ணிருக்காங்க. நாம குவெஸ்டின் பண்ணலீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்க. 3 அறிஞர்கள், அதான் மத்திய அரசு திரும்ப கேட்டிருக்காங்க. ஒன்று, யூனிவர்சிட்டி ஆஃப் கால்கட்டால இருக்கக்கூடிய விஷ்ணு பிரியா பசக் என்கின்ற ப்ரொஃபசர் ஆர்கியாலஜிஸ்ட். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழடியை பொறுத்தவரை லேயர் லேயரா நீங்க எடுத்திருக்கிறீங்க. ஒரு சார்கோல், அதாவது ஏதோ ஒரு காலத்துல அழிந்த ஒரு மரம் சார்கோலா மாறி இருக்கு. அந்த கார்பன் டேட்டிங் புளோரிடால் நீங்க பண்ணும் பொழுது அதற்கு ஒரு நேரம் கொடுத்திருக்கீங்க. அது எந்த லேயர்ல கிடைச்சது? அதே போல கீழடியில தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் இருக்கக்கூடிய பாட்ரி ஓடு, அது எங்க கிடைச்சது? நீங்க லேயரை கரெக்டா மார்க் பண்ணல. ஒரே லேயர்ல கிடைச்சதா தனித்தனி கிடைச்சதா கிளாரிஃபை பண்ணுங்க. நியாயமான கேள்விதானே. பிரபோத் ஷிர்வல்கர், டெக்கான் காலேஜினுடைய ஆர்கியாலஜிஸ்ட், அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, உங்க ரிப்போர்ட்ல அப்சல்யூட் டேட் பீரியட் நீங்க மென்ஷன் பண்ணல, அதையும் சரியா மென்ஷன் பண்ணுங்க. ஹர்ஷவர்தன், சித்தூர்காரர், நம்ம பார்டர் ரெவிடியன் யூனிவர்சிட்டியில இருக்காரு ப்ரொஃபஸரா. அவர் என்ன கேட்டாருன்னா, 2 ஓட்டை வைத்துக் கொண்டு நீங்க சொல்லி இருக்கக்கூடிய நாட்களை சொல்ல முடியுமா? நமக்கு நிறைய ஐட்டம்ஸ் வேணும் இல்ல, வெறும் 2 ஓடை வச்சு எப்படி சொல்லுவீங்க? நாகசாமி ஐயா, டாக்டர் ஆர் நாகசாமி ஐயா, அவர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இந்த தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் இந்த ஓடை வச்சு நம்ம என்ன சொல்றோம்னா 6ஆம் நூற்றாண்டு, 6ஆம் சங்க இலக்கியத்தை பொறுத்தவரைக்கும் 6ஆம் நூற்றாண்டு கொண்டு போறோம். இத்தனை நாள் அது 3ஆம் நூற்றாண்டு இருந்துச்சு. அப்படின்னா ஒரே அடியா 300 பிசி பின்னாடி போறோம். அவரு கேட்கக்கூடிய கேள்வி என்ன, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நாகசாமி ஐயா கேட்கிறாங்க, ஒரு சார்கோல் இருக்கு, 2 ஓடுகள் இருக்கு, இது 2 வச்சு மட்டும் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது, ஏத்துக்க முடியாது. டி.ஏ. கிருஷ்ணன், ஃபார்மர் பியூரோக்ராட், தமிழ்நாட்டை சார்ந்தவங்க, அவங்களும் இதேதான் ரேடியோ கார்பன் வச்சு அவர் கேள்வி கேட்கிறார். அதனால இன்னைக்கு தமிழக அரசு மத்திய அரசோடு வேண்டாத சண்டைக்கு போறதை விட, நாளைக்கு நாம கீழடியினுடைய ஆய்வறிக்கை உலகம் முழுவதுமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஏதோ தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக சொல்றது இல்லைங்கன்னா, உலகத்துல ஒரு இடத்துல ஒரு டேட் மாறும் பொழுது உலகம் முழுவதும் அது திரும்ப செக் பண்ணுவாங்க, இது கரெக்டான நேரத்துல சொல்லியிருக்காங்களா. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் இன்டர்லிங்க். மத்திய அரசு கேட்கறது என்ன, 982 பேஜ்ல சில கிளாரிபிகேஷன் கொடுங்க. 3 ப்ரொஃபசர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே சொன்னது போல விஷ்ணு பிரியா பசக், பிரபோத் சிவரல்கர், ஹர்ஷவர்தன், கேள்விகளுக்கு பதில் கொடுங்க. நான் பதில கொடுக்க மாட்டேன் மாநில அரசு சொல்வது எப்படி நியாயமாகும்னா, நானும் பெருமைப்படுறேன். 5300, 400, 500 ஆண்டுகள் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய எல்லோரும் பெருமைப்படுறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உலகத்தினுடைய தொன்மையான மொழி தமிழ்னு சொல்றோம். அப்ப தொன்மையான கலாச்சாரம் இங்கதான் இருக்கு. அதை ப்ரூஃபோட தான் கேட்கணும். ஆனா மத்திய அரசை பொறுத்தவரை நாளைக்கு ஒரிசா சொல்றாங்க, இல்ல நான் 2 ஓடு கண்டுபிடிச்சேன், இது 7500 வருஷங்கிறாங்க. கர்நாடகால சொல்றான், நான் தாயா ஃபர்ஸ்ட் வந்த தமிழுக்கு முன்னாடி, இது 8900 வருஷம். ஒரு மாநிலமுமே அவங்களுடைய அகலாராய்ச்சியில அவங்க ஒரு டேட்டா சொல்லும் பொழுது, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஒரு ஸ்டாண்டர்டு பேட்டர்ன் வைக்கும் பொழுது எப்படி அது நார்த் வெர்சஸ் சவுத் ஆகும்? இங்க கூடிய சில திராவிட சித்தாந்தவாதிகள் சொல்றாங்க, தமிழர் நாகரிகத்தை மறைப்பதற்காக மத்திய அரசு முயற்சி பண்றாங்க. எதுக்கு மறைக்கணும்? எதுக்கு மறைக்கணும்? அந்த ரிப்போர்ட்டை ஸ்டடி பண்ணிட்டு 3 ப்ரொஃபசர் கேள்வி கேட்டிருக்காங்க, பதில் சொல்றது நம்ம கடமை இல்ல. அப்படித்தானே ஒரு பக்கம் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இன்னொரு பக்கம் டிஎன்ஏடி, தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், 2 இருக்கு. அதனால என்னை பொறுத்தவரை மத்திய அரசு கேள்வி கேட்டாங்கன்னு சொல்றதை விட ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு பதிலை கொடுப்பதற்கான முயற்சி இருக்கணுமோ தவிர
ஒரு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களே ட்விட்டர் மூலமாக வசைப்பாடி மத்திய அரச நார்த் வெர்சஸ் சவுத், தமிழ் வெர்சஸ் ஹிந்தி அப்படிங்கிற வாதத்திற்கு எதற்காக போகணும்? அதான் கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்கள் காலையில தமிழ்ல ட்விட்டர் பக்கத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு ரிப்போர்ட்டை நீங்க கொடுக்குறீங்க, அது வேர்ல்டு வைட் ரிப்போர்ட்டா கொண்டு போகணும்னு விரும்புறோம், ஸ்டாண்டர்டை எதிர்பார்க்கிறோம், சில கேள்விகளை கேட்கிறோம், பதில சொல்றதை விட்டுட்டு எதற்காக நார்த் சவுத்னு பிரச்சனை ஆரம்பிக்கிறீங்கன்னு கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்கள் காலையில ட்வீட் பண்ணிருக்கிறாங்க. அண்ணா பல்கலைக்கழக பெரியார் ஒரு நகராட்சி 50 லட்சம் ரூபாய் மத்திய அண்ணாமலை மன்னிப்பு கேட்கிறோம். இந்த மன்னிப்பு வெங்காயம் எல்லாம் கேட்க முடியாதுன்னா நான் சொல்றேன், நான் இருங்க.6 மாசமா எல்லா வில்லேஜ்ல வந்து குடிய தோண்டி வந்து தண்ணி பைப் மாட்டிட்டாங்க சார். சரிங்க. தண்ணி வரல கேட்டது மோடி ஸ்கீம், ஆனா அவங்கிட்ட போய் கேளுன்னு சொல்லி எல்லா கிராமம் சொல்லிட்டு இருக்காங்க சார். அண்ணா பத்தி கேள்றேன் நீங்க. சாரி அண்ணா, சாரி அண்ணா. எந்த ஏரியாங்கண்ணா தெரியாது? செட்டிபாளையம் எல்லா பக்கம் ப்ளூ கலர் பைப் மாட்டி பாக்ஸ் மாட்டிட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 6-7 மாசம் ஆச்சு. பூரா ரோடு பூரா குழி தோண்டி போட்டாங்க. ஆனா அந்த பஞ்சாயத்துல கேட்கும்போது இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க, இது வந்து பிரைம் மினிஸ்டரோட ஸ்கீம், நீங்க அவங்களை போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே தண்ணி வரல, குழி மூடலைங்க. ரைட்டுங்கண்ணா. நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு. நான் கேட்க சொல்றேங்கண்ணா, சொல்றேன். 3 பதில் சொல்றேன், தெரியாம சொல்லக்கூடாது. ஸ்டடி பண்ணி எல்லா சொல்றேன். பக்கம் வந்து ப்ளூ கலர் பைப்னா எல்லா பக்கம் பாக்ஸ் மாட்டிட்டாங்க. தண்ணி வரும்னு சொல்லிட்டு குழி பூரா தோண்டி பைப் போட்டு போயிட்டாங்க. தண்ணி வரல, கரெக்ட். பட் அவங்க ஏன் பண்ணிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். கான்ட்ராக்டர் பிரச்சனையா, இல்ல இவங்க கொடுத்த சப் கான்ட்ராக்டர் கொடுத்த பிரச்சனையா, இல்ல அவங்க கொடுத்த டெபாசிட் பிரச்சனையா, ஸ்டடி பண்ணி சொல்லி. தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை மாற்றப்பட்ட பிறகு அவரது ஆதரவாளர்கள் தனியா தான் செயல்பட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து கோவை போட்டி நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதே போல உங்களோட ஆதரவாளர்கள் சமூக ஊடகங்கள்ல அண்ணா ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு இது என்னுடைய 3வது பத்திரிகையாளர் சந்திப்பு. கேட்கலாம் அண்ணே ஏன்னா பிரஸ்ஸை பார்க்கணும், இதுக்காகத்தான் நான் பிரஸ்ஸை பாக்குறது இல்லைங்க. அண்ணே இந்த கூட்டணி பத்தி என்ன, நமக்கு தேவையில்லாத வேலை, யாரோ பேசிட்டு நமக்கு என்ன, தலைவர் இருக்காங்க பேசிட்டு. ஆனா கடந்த 2 மாதத்துல 3வது முறையாக பத்திரிகை நண்பர்கள் நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். 3வது முறை. நான் அது மேல எங்கேயுமே பார்க்கலீங்க, நீங்களே செக் பண்ணிக்கணும். காரணம் என்னை பொறுத்தவரை எல்லோருடைய அரசியல் வாழ்க்கையும் பூஜ்ஜியத்துல தாங்க நான் முடியும். அது இயற்கையினுடைய நியதி. எல்லா பெரிய தலைவர்ல இருந்து பாருங்க. ஏன்னா ஃபைனலா பதவி எல்லாம் இல்லாம தோல்ல துண்டை போட்டு வீட்டுக்கு போகணும். அப்படித்தான் அரசியல்வாதியினுடைய வாழ்க்கை இருக்கணும். யாருமே ஹைலி எல்லாம் அரசியல் வாழ்க்கையை முடிக்க முடியாது. பதவி இல்லாம தான் போவீங்க. அது எல்லோருக்கும், தொண்டருக்கும் பொருந்தும், தலைவனுக்கும் பொருந்தும், எல்லோருக்கும் பொருந்தும். நான் அப்படித்தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பாக்குறேன். யாருமே இங்க பெர்மனன்ட் பவர்லாம் வரல. செகண்ட் குரூப்பிசம், லொட்டு லொசுக்கு அந்த பஞ்சாயத்துல எங்கிட்ட கிடையவே கிடையாது. எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஆளுங்க. அதே நேரத்துல நாம வாழுகின்ற வாழ்க்கை என்பது 80 வயசு 90 வயசு, அதுக்குள்ள நல்லது பண்ணிட்டு போகணும். பெர்மனண்டா நான் தான் உட்கார்ந்துருப்பேன், இது ஏன் ஊரு, எம் சேரு. நான் பதவியில் இருக்கும் பொழுதே தலைவர் பதவியே வெங்காயம் சொன்னாங்க. ஏன்னா வெங்காயத்தை உரிக்க 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 ஒண்ணுமே இருக்காது. அது மாதிரி தான் லைஃப். அதனால அன்பு நண்பருக்கு எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்வது, இந்த சமூக வலைதளத்துல சண்டை போடாது. அதெல்லாம் வெட்டி வேலை, அதுல எந்த பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். கட்சியின் சார்பாக என்னுடைய அன்பான வேண்டுகோள், சண்டை போடுறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், அதெல்லாம் நீங்க இடத்துல போகாதீங்க. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நானே சமூக வலைதளத்துல இல்லை. என்னோட செல்போன் எடுத்து பாருங்க, எங்க ட்விட்டரா வச்சிருக்கேன், எதுவுமே இல்லை. தேவைன்னா ட்வீட் போட்டு வெளியே வந்துடுறேன். ட்வீட் எதுக்கு, உங்களுக்கு செய்தி சொல்லணும். அதை போய் படிச்சு அதுக்கு 2 கமெண்ட் போட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் போடுறாங்க. எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாத? நிம்மதியா உங்க வாழ்க்கையை வாழுங்க. அரசியல் மாற்றம் ஒரு நாள் அது நடந்தே தீரும் தமிழகத்தில். அது யாராலும் தடுக்க முடியாதுங்க. அந்த நாளுக்காக காத்திருக்கும். இடையில இது நடக்கும் அது நடக்கும். அதனால என்னுடைய ஆதரவாளர்ல யாரும் இல்லைங்கண்ணா, எல்லாரும் நண்பர்கள். ஆதரவாளர் என்னன்னா பெரிய தலைவனா, எல்லோரும் ஈக்குவல் தான். நாளைக்கு என் பதவியில் ஒருத்தர் வந்து உட்காருவாங்க, அப்படிலாம் கிடையாதுங்கன்னா எல்லோரும் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தலைவர்கள். தனிப்பட்ட முறையில ஆக்டிவ் பாலிடிக்ஸ் டெய்லி பண்ணுங்க. இன்னைக்கு அது தேவையில்லை. நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, புது டீம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் நிம்மதியா சிறப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்துலயும் நாமே இருக்கணும், எல்லாத்துலயும் நம்ம முகம் இருக்கணும், டெய்லி போய் பிரஸ் பார்க்கணும், டெய்லி கருத்து சொல்லணும், தேவையில்லை. தலைவர்கள் இருக்கிறாங்க, சொல்றாங்க. இது போன்ற ஒரு வேலையை கொடுக்கும் பொழுது மட்டும் ஸ்பெசிபிக்கா உங்களை பார்த்துட்டு போறேன். அதனால தயவு செஞ்சு என்னையும் ஒரு குரூப்புக்குள்ள சேர்த்திடாதீங்க. நான் எல்லா குரூப்ல இருந்து வெளியே இருக்கிற ஆளு. இதுலங்க இது வந்து காமனா தமிழ்நாடு முழுக்க சென்னையில அமைச்சர் பண்ணும்போது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் திரும்பி பாக்குறேன், நான் பார்க்கல. ஆனா இது வந்து ஆல் இந்தியா புரோட்டோகால் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அதாவது என்ன பண்ணிருப்பாங்கன்னா,
ஒரு நட்டாஜி இருக்கிறாங்க, முருகன்ஜி இருக்கிறாங்க, நம்ம தலைவர் ஆல் இந்தியா புரோட்டோகால்னால அந்த அண்ணா, இந்த பிரஸ் மீட் நான் பண்றேன், நான் இருக்கேன் சார். இந்த பிரஸ் மீட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் சார் இருக்கேன். ஒரு நிமிஷம் அப்படியே நான் தேசிய தலைவர் அவங்க விமென்ஸ் விங்கனோட தேசிய தலைவர் அமெரிக்கனுடைய அண்ணா, அவங்க மகளிர் அணி நிகழ்ச்சியில போட்டுக்கலாம். எனக்கு தெரியாது. ஆல் இந்தியா வந்து இது ஒரு மோடிஜியினுடைய 11 ஆண்டுகள் பிரஸ் மீட்டுங்கண்ணா. எது மோடிஜியினுடைய எப்படி 11 போடணும் ஆண்டுகள் கட்சி press நிகழ்ச்சிக்கு meet. நாங்க தாங்க நடத்துறோம். ஆமா நாங்க தலைவா, தான் நடத்துறோம். என்னை தேவையில்லாம அந்த ஒம்பல மாட்டிருக்காங்க. என்னை அந்த பிரஸ் மீட்டுக்கு வர சொன்னாங்க. என் போட்டோ போட்டிருக்கதை இப்பதான் திரும்பி பாக்குறேன். அதனால அந்த போட்டோ பஞ்சாயத்துல இருந்து வெளியே வந்துருவோம். அக்கா என் வானத்தேக்க நெஞ்சில் இருக்கும்போது எதுக்கு நான் பின்னாடி அண்ணே பேசிட்டு தானே இருக்கேன். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும்னா, ஒரு புது தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், புது டீமுக்கு மரியாதை கொடுக்கணும். நம்ம எங்க தேவையோ அங்கே மட்டும் பேசணும். எல்லா நாளும் எதுக்கு வந்து பேசணுங்கன்னா, இது அகில இந்திய தலைவர் கோயம்புத்தூர்ல இந்த பிரஸ் மீட்டை நடத்தணும்னு சொன்னதுக்கு நான் வந்திருக்கேன். அவ்வளவுதான். நாளைக்கு நயினார் என்ன இதை செய்யணும், நான் செய்ய போறேன். மத்தபடி இப்ப நீங்க கேட்டீங்க அண்ணா யூனிவர்சிட்டின்னு கேட்டீங்க. அண்ணா யூனிவர்சிட்டியுடைய தீர்ப்புக்காக காத்திருந்தேன். தீர்ப்பு முடிக்கட்டும் பேசுவோன்னு. இன்னைக்கு அண்ணா ஒரு கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்றேன். ரெடியா வச்சுக்கோங்க, பதில் சொல்றேன். அதனால என்னை பொறுத்தவரை எங்க பேசுறோமா டெய்லி அதை பேசிட்டு இருந்தா அர்த்தம் இருக்காதுல்ல. இல்ல நீங்க தான் சொன்னீங்க கோயம்புத்தூர்ல தான் அந்த கரப்ஷன் ஃபைல்ஸ் உங்க முன்னாடி தான் நான் ரிலீஸ் பண்ண போறேன்னு சொன்னீங்க. நீங்க பதவியில இருந்து அண்ணா நல்லா புரிஞ்சுக்கன்னா, இந்த 2 கட்சிகளும் எங்கேயும் போக போறது இல்ல. பிஜேபி எங்கேயும் போக போறது இல்ல. 40 வயசு தான். 40 வருஷம் அரசியல் பண்ணுவேன். தமிழ்நாட்டுல அரசியல் மாற்றங்களை தெளிவா இருக்கேன். ஊழலை ஒழிக்கணுங்கிற தெளிவா இருக்கேன். அப்பப்ப ஒரு ரிவர்ஸ் கியர் தேவைப்படுது, அப்பப்ப பாஸ் தேவைப்படுது. எல்லாமே தன்னிச்சையாக நான் செயல்பட்டேன் அப்படின்னா அப்புறம் நானும் ஒரு குரூப்ல சேர்ந்துக்க வேணாம். இன்னைக்கு நான் தொண்டனா இருக்கேன். தொண்டனுடைய அழகு என்னவோ அதை மட்டும் நான் ஃபாலோ பண்றேன். கட்சியினுடைய தன்மை இன்னைக்கு புரிஞ்சிருக்கேன். எந்த நேரத்துல எதை கையில் எடுக்கணுமோ அந்த சூழ்நிலைக்கு கையில் எடுக்கிறோம். இன்னைக்கு என்ன பேசணுமோ அதை பேசணும். நீங்க பாஸ்ல இருக்கீங்களா இல்ல ரிவர்ஸ்? நீங்களே முடிவு பண்ணிக்கணும். ஆபரேஷன் சார் வெரி வைட்டல் கேஸ். அதுல வந்து செவ்வாய்க்கிழமை பாரத பிரதமர் 58 மெம்பர்ஸ்ல 50 மெம்பர்ஸ் பார்த்தாங்க. அதுல வந்து பாடி லாங்குவேஜ்ல எல்லாத்தோட நல்லது வந்து கனிமொழி அண்ட் சசி தரூர் கூட இருந்தாங்க. அவங்க கட்சிக்காரங்களே அவங்கள பெலிசிட்டேட் பண்ணல. பட் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி நான் படிச்ச ஸ்கூலோட இதுதான் அவங்க யூஸ் பண்ணாங்க வேர்ல்ட் பூரா. மோதியை பாராட்டி இருக்காரு. சோ அவர் எதிர்கட்சிக்கு தலைவர்னு பார்க்கல. They have done a tremendous job worldwide. ஆனா கனிமொழி அவர்களை பொறுத்தவரை இஸ் a very erudite politician. நிறைய அறிவு சார்ந்த ஒரு அரசியல்வாதி. அவங்க இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் நல்லா ரெப்ரசென்ட் பண்ணாங்கன்னா மிக சிறப்பா பண்ணாங்க. அதே போல அந்த பிரீஃபிங் முக்கியமான நாடுகளுக்கு சசி தரூர் அவங்க போனாங்க. இஸ் ஆல்சோ வெரி ஃபேண்டாஸ்டிக் பொலிட்டிஷியன். நல்லா பண்ணாங்கன்னா மணிஷ் திவாரி உட்பட சுப்ரியா சூலே உட்பட எல்லாரும் நல்லா தான் சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க. இதுல அரசியல் இல்லை. சிந்தூரை பொறுத்தவரை எல்லோரும் ஆதரவு கொடுத்தாங்க. சிந்தூர் முடிந்த பிறகு சிந்தூரை பத்தி எல்லாரும் வெளியே போய் பேசுறாங்க. அப்படித்தான் நான் பாக்குறேங்கன்னா, இதுல தனிப்பட்ட முறையில தமிழகத்தினுடைய எம்பிக்களாக அண்ணன் தம்பிதுரை அவர்கள், அக்கா கனிமொழி அவர்கள் 2 பேரும் பிரதமரா அவருடைய வீட்டுல போய் பார்த்தாங்க. எல்லோருமே இதை பொறுத்தவரை நாம் பாராட்டி ஆக வேண்டும். கனிமொழி அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு சொன்னது கொஞ்சம் ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. பட் இருந்தும் கூட அதை தாண்டி நிறைய இடத்துல பேசினாங்க. யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டியை தாண்டி நிறைய பிரஸ் பிரீஃபிங் மிக அழகா ஆர்டிகுலேட்டா நம்முடைய மத்திய அரசினுடைய ஸ்டாண்டு ஆபரேஷன் சிந்தூரை பத்தி அழகா பேசினாங்க. அதனால எல்லோருக்குமே எங்களுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள் அந்த நேரத்தில் நாங்கள் சொல்ற கடமைப்பட்டிருக்கோம். அதைத்தான் பிரதமர் மோடி அவர்களும் செய்தார். அதிமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன்னு சொல்லி அதிமுக குறித்து கடுமையான விமர்சனம் முன்வச்சிருக்கக்கூடிய டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. நீங்க வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வீங்களா? தேர்தல் டேட் அறிஞ்சு அறிவிக்கலையெல்லாம் தேர்தல் கட்சியினுடைய மாறும் நான் சொல்லலாம். கட்சியினுடைய தொண்டன் நான். கட்சி சொல்றதை நான் செய்ய போறேன். கட்சி என்ன செய்யும் சொல்லும் போது நான் சொல்ல போறேன். தேர்தல் வரட்டும், கூட்டணி ஃபார்ம் ஆகட்டும், எல்லோருமே நம்முடைய அஜெண்டா செட் ஆகட்டும், நேரம் வரும்போது பேசுவோம். இன்னைக்கு எதுக்கு எதுங்கண்ணா கிரைசிஸ் எல்லாம் எது இல்லைங்கண்ணா, எல்லாம் நல்லாதாங்கண்ணா இருக்கிறாங்க. குறிப்பாக நம்முடைய மருத்துவர் ஐயா, பெரிய ஐயா, ஒரு முக்கியமான ஒரு தலைவர், தமிழகத்துல சமூக நீதிக்காக போராடியவர். இந்தியாவில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருந்தாலும் கூட நான் வாழ்க்கையில பார்லிமெண்ட்டுக்குள்ள அசம்பிளிக்குள்ள போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அரசியல் செய்யக்கூடியவர் பெரியவர் டாக்டர் ஐயா. இன்னொரு பக்கம் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் சின்னவர் டாக்டர் ஐயா, அன்புமணி ஐயா இருக்கிறார். 2 பேரையுமே நான் எப்படி பாக்குறேன்னாங்கன்னா, 2 பேரும் முக்கியமானவர்கள், இந்த காலகட்டத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்கள்.
அதிலும் குறிப்பா அன்புமணி அண்ணங்கிட்ட எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. காரணம் நிறைய பேசியிருக்கோம். தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்தை பத்தி பெரிய கனவு வச்சிருக்காரு. அதனால இது ஒரு இடத்துல சின்ன மனது வலி இருந்தாலும் கூட இது எல்லாமே செட்டில் ஆயிரும். இது ஒரு பெரிய இஷ்யூ இருக்காது. அப்பா பையன் 2 பேரும் மிக விரைவாக ஒரே நேர்கோட்டுக்கு வந்து விடுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. காரணம், ஒரு வலிமையான இயக்கம் அது. 2 பேரும் வலிமையான தலைவர்கள். அதனால இது மத்தவங்க எல்லாம் பாக்குற மாதிரி இது ஒரு பெரிய இஷ்யூவா நான் பாக்கலீங்கன்னா இது சப்சைட் ஆகிருங்கிறது என்னுடைய கருத்து. டாக்டர் ஐயா மீடியேட் பண்ணலின்னு சொல்லிட்டாரு. திருமாவளவன் என்ன சொல்றது இருக்கிறதா, டாக்டர் ஐயா சொல்றது இருக்கிறதா? தமிழக அரசு வந்து ஜாதி சான்றிதழ்ல இந்துன்ற பேரை வந்து நீக்கிறதா சொல்லி ஆன்லைன்ல ஜாதி சான்றிதழ்ல வந்து இந்துன்ற பேரை வந்து நீக்கிறதா. ஆனா இது ஒரு கான்ட்ரோவர்சி நேத்து வந்துச்சு. பட் அவங்க கிளாரிபிகேஷன் இல்லைன்னு சொன்னாங்க இல்லைங்களா? பட் அது எல்லாத்தையும் ஏதாவது அந்த மாதிரி இருக்குன்னு தான் சொல்றாங்க. தமிழக அரசு இல்லைன்னு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தாங்க. ஆனா ஆன்லைன்ல ஹிந்துங்கிற வார்த்தை இல்ல, அது வந்து கிளரிக்கல் எரர்ங்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை இது நீக்க முடியாதுங்கன்னா காரணம், தமிழக அரசுக்கு அந்த பவர்ஸ் கிடையாதுங்கண்ணா. இந்த சென்சஸ் அது எல்லாமே மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். வார்த்தைகள்ல அவங்க மாற்ற முடியாது. அதனால எனக்கு தெரிந்து தமிழக அரசு செய்வதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. அது மிஸ்டேக்கா மட்டும்தான் இருந்திருக்கும். அதே யூபில பாத்தீங்கன்னா ப்ரமோஸ் போயிருக்கு. இப்ப டிஃபென்ஸ் காரிடார் டிக்ளேர் பண்ணி 4 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னும் அவ்வளவு டெவலப் ஆகல. அதே மாதிரி யூபியை திட்டிட்டே இருப்பீங்க. பட் யூபில ப்ரமோஸ் வந்துருச்சு. இப்ப விஎம்டி டெக்னாலஜிஸ் ஆபரேஷன் சித்தூர்ல இருக்கிற ஸ்வதேசி மூவ்மெண்ட் எல்லாம் ஆந்திராவுக்கு போயிடுச்சு, யூபிக்கு போயிடுச்சு. பொங்கல் ரீசனுக்கு ஏன் வரலன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட்? 100% மத்திய அரசு ஒரே நேரத்துல 2 மாநிலத்துக்கு கொடுக்குறாங்க. டிஃபென்ஸ் கார்டர் இங்க கொடுக்குறாங்க, டிஃபென்ஸ் கார்டர் யூபி கொடுக்குறாங்க. யூபியுடைய ப்ரோக்ரஸ் பாருங்க, 30,000 கோடி ரூபாய்க்கு மேல இங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வந்திருக்குன்னா ஒண்ணுமே வரல. முதலமைச்சர் அவங்க வந்து இன்வெஸ்டர் மீட்னு ப்ரொமோட் பண்றாரு. எங்கேயாச்சும் டிஃபென்ஸ் கார்டர்னு வாயை திறந்து பேசியிருக்காரா? டிஃபென்ஸ் கார்டர்ல பணம் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்களா? அந்த இன்வெஸ்டர் சமிட் சென்னையில் நடந்த பொழுது டிஃபென்ஸுக்குன்னு தனியா நடத்தினாங்களா? முதலமைச்சருக்கு அக்கறை இல்லை. தமிழகத்திற்கு வர வேண்டியதெல்லாம் யூபிக்கு போகுது. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியும் கோயம்புத்தூர் பக்கம் வர தயாரா இல்லை. ஆனா கோயம்புத்தூர் தான் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு சூட்டபிளான இடம். அவ்வளவு எஸ்எம்இ இருக்காங்க, அவ்வளவு லேத் ஃபேக்டரி இருக்கு, அவ்வளவு ஸ்கில்ட் லேபர் இருக்கு. மாநில அரசினுடைய அக்கறையின்மை காரணமாக தமிழகத்திற்கு வர வேண்டிய எவ்வளவோ முதலீடுகள் வெளியே போயிட்டு. தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து தாவேகா தலைவர் விஜய்க்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டதா சொன்னாங்க. அங்க இருந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்ல. அவர் விஜய் வருவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலமா இல்லையா? இது விஜய்கிட்ட தாங்க நான் கேட்கணும். எங்கிட்ட கேட்டேன் எப்படின்னா, பொறுத்த வரைக்கும் அவர் வர்றது வந்து பலமா. அண்ணே, ஒரு கூட்டணி வந்து 2 வகையில் இருக்குண்ணே. பொருந்துகின்ற கூட்டணி, பொருந்தா கூட்டணி 2 இருக்கு. ஒரு சாம்பார் தூக்கி போடு, அதுக்குள்ள ரசத்தை ஊத்து, அதுக்குள்ள ஒரு 2 மோர் மிளகாய் அள்ளி போடு, அதுக்குள்ள 2 மிளகாய் கிள்ளி போடு, எல்லாத்தையும் போய் கிச்சடி பண்ணிட்டு மக்கள்கிட்ட சாப்பிடுங்கன்னா மக்கள் சாப்பிட மாட்டாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்துல இன்னைக்கு அதிமுக பாஜக அமைகின்ற கூட்டணி ஒரு பொருந்துகின்ற கூட்டணியாக அமையும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. வருகின்ற காலத்துல பொருந்துகின்ற கூட்டணியாக. இதுல வந்து ஐடியாலஜிக்கலி ரொம்ப தூரம் இருக்கிறவங்க அவங்க எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னாங்கன்னா, அதான் நான் ஏற்கனவே ஒரு பிரஸ் மீட்ல சொன்னா சில பேர் தவறா கூட புரிஞ்சுக்கிட்டாங்க. எண்ணிக்கை என்பதை விட எண்ணம் முக்கியம். எப்பவுமே கூட்டணியை பொறுத்தவரை நம்ம எண்ணம் என்ன அப்படின்னு. இப்ப விஜய் அவர்களை பொறுத்தவரை பிஜேபி எங்களுடைய ஐடியாலஜிக்கல் எதிரி அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை டிஎம்கே எங்கள் எதிரிங்கிறாங்க. அதனால நீங்க விஜய்கிட்ட தான் கேட்க முடியும், ஆக்டர் அவங்க கிட்ட எப்படி வந்து அது பொருந்தும் அப்படின்னு. அதனால பொருந்தும் பொருந்தா இதுல நீங்களே கணக்கு போட்டுக்கங்க. இன்னைக்கு கூட்டணியை பற்றி பேசக்கூடிய இடத்துல நான் இல்லை. மாநில தலைவர் இருக்கிறாங்க, தலைவர்கள் இருக்கிறாங்க. என்னுடைய கருத்து பொருந்தும் கூட்டணியாக அமைய வேண்டும் என்பது மட்டும் என்னுடைய. பிஜேபி மட்டும் எப்படி பொருந்துங்கிறீங்க? நீங்க இருமொழி கொள்கை சொல்றீங்க, அவங்க இருமொழி சொல்றாங்க. அதுக்கு தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம், அதுக்கு தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம்ங்கற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மும்மொழி கொள்கைக்கு வந்து கிடையாது, நாங்க இருமொழி கொள்கையில ஸ்ட்ராங்னு சொல்றாங்க. அவங்க திராவிடியன் மூவ்மெண்ட்ல இருக்காங்க. அவங்க உங்களோட எப்படி பொருந்தி வராங்க? அதுக்கு தான் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு கூட்டணி கட்சி தலைவராக மதிக்க உள்ள கூட்டத்தில் நீங்களே பேசுறீங்க. அண்ணா காமன் மினிமம் ப்ரோக்ராம் தலைவா இங்க பாருங்க. எனக்கும் அமித்ஷாஜி அவர்களுக்கும் அவருடைய இல்லத்துல என்ன பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கிறது எனக்குள்ள, அது பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் பேசக்கூடாது. நான் என்னுடைய கருத்துக்களை என்ன சொல்லி இருக்கேன் எங்களுடைய தேசிய தலைவருக்கு, நான் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து வெளியே வருவதற்கு முன்பு, அது எனக்குள்ள. அதை நான் வெளியே சொன்னேன் அப்படின்னா அந்த மாநில தலைவர் பதவிக்கு நான் லாயக்கு இல்லாமே 4 வருஷத்துக்கு நடத்தும். ஸோ ஏற்கனவே சொன்னது போல இன்னைக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு மத்திய தலைமை நம்முடைய நட்டா அவர்கள், நம்முடைய அமித்ஷா அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க.
அதுல மிக தெளிவாக சென்னையில் நடந்த பிரஸ் மீட்ல அமித்ஷா அவங்க சொன்னாங்க, காமன் மினிமம் ப்ரோக்ராம் சிஎம்பின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஆமா, எங்களுக்கும் ஏடிஎம்கேக்கும் கொள்கை அடிப்படையில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனா எங்களுக்கு பிடிச்ச சில விஷயம் ஏடிஎம்கேக்கு பிடிக்காது, ஏடிஎம்கேக்கு பிடிச்ச விஷயம் எங்களுக்கு பிடிக்காது. அதனால காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு 2 பேர்த்துக்கும் ஒத்து போற கொள்கைகளை அந்த ப்ரோக்ராம்ல இருக்கும், அதை நாங்க செயல்படுத்துவோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. நீங்க கேட்டத கேள்விக்கான பதில் அதுலயே இருக்கு. இதை எங்களுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்துறாங்க. ஆமா, உண்மைதான். நாங்க 3 மொழி கொள்கை, நாங்க தேசிய கல்விக் கொள்கை எல்லாம் சொல்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வேண்டாங்கிறாங்க. உண்மைதான். அதனால இந்த கூட்டணியை பொறுத்தவரை காமன் மினிமம் ப்ரோக்ராமோட தான் நாங்க வர்றோம் அப்படின்னு சொன்ன பிறகு இதற்கு மேல நான் என்ன பதில் சொல்றேன்னா, நாளைக்கு பிஜேபி அதிமுக ஆட்சி வந்தாலுமே ஏடிஎம்கேவோட ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய அந்த இருமொழி கொள்கை தான் இருக்கும் அப்படின்னு ஒத்துக்கலாமா? அது 2 கட்சி தலைவர். நான் இந்த ஒரு நிமிஷம் சொல்றேன். கேள்வி கேட்கக்கூடிய ஆர்வத்தை பதில் சொல்லும் போது கேட்கக்கூடிய ஆர்வத்தையும் நீங்க காட்டணும். கேள்வி கேட்கும்போது எவ்வளவு ஆர்வமா கேட்கணும். அது எங்க கட்சியினுடைய தலைவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களும் உட்கார்ந்து அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம டிராஃப்ட் பண்ணும்போது நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. காமன் மினிமம் ப்ரோக்ராம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரத்தானே போதுங்கண்ணா. அமித்ஷா அவங்க சென்னையில சொன்னாங்க, காமன் மினிமம் ப்ரோக்ராம பத்திரிகை நம்பர் நீங்க படிக்கத்தான் போறீங்க. ஓ, இதான் சிஎம்பியான். அதன் பிறகு நீங்க கேட்கக்கூடிய கேள்வி இன்னைக்கு கேட்டா எப்படி பதில் சொல்லுவாங்கன்னா, அது அண்ணா அதான் 2 கட்சிகளுக்கும் மாறுபட்ட ஐடியாலஜி இருக்கும் பொழுது அமித்ஷா அவங்க சென்னையில சொல்றாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் 2 பேரும் சேர்ந்து அடிப்படையான கொள்கைகளை வச்சு அந்த கூட்டணிக்கு போறோம். அவர் சொன்ன பிறகு நேரம் கொடுக்கணும். பிஜேபியினுடைய தலைவர் நயினாரன் இருக்கிறாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் இருக்கிறாங்க. ஒரு கமிட்டி போடுவாங்க, அவங்க உட்காருவாங்க, சிஎம்பியை டெவலப் பண்ணுவாங்க, நம்ம முன்னாடி வைக்க போறாங்க. இன்னைக்குன்னா அந்த பொறுப்புல சிஎம்பி என்னன்னு சொல்ற பொறுப்புல நான் இல்ல, அது அந்த பொறுப்புல தலைவர்கள் இருக்கிறாங்க. அது வரும் பொழுது நீங்க கேள்வி கேட்டா நியாயமான கேள்வி. அண்ணா இதே இருக்கு, இது உங்களுக்கு ஆல்ரெடி ஒன்னு சிஎம்பியில போட்டிருக்கீங்க, ஆனா நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டீங்களே, உங்களுக்கு கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இதே கேள்வியை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கேளுங்கன்னு தான் நான் சொல்றேன். இன்னைக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன்னு தான் நான் சொல்றேன். அதுல மோடிஜி 8 முறை தமிழ்நாட்டுக்கு வராரு. இப்ப அமித்ஷா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. 16 முறை மோடிஜி தமிழ்நாட்டுக்கு மோடி என்னத்தை பார்த்தாரு, எப்படி நாங்க தானே ஜெயிச்சோம். ஆர்.எஸ். பாரதி அவர்களை பொறுத்தவரை சில பேர்ல அரசியல் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வைக்கணுங்கண்ணா, 70, 65, 75 அப்படின்னு. அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜை தாண்டிட்டோம் அப்படின்னா புத்தி பேதலித்து விடும் என்பதற்கு ஒரு ப்ராப்பரான உதாரணம் ஆர்.எஸ். பாரதி. அதாவது ஏஜெல்லாம் தாண்டி இன்னும் அறிவாலயத்தினுடைய கொத்தடிமையாக, நான் அதுக்கு பதில் சொல்லணும் கரெக்டா கேட்டீங்க. அறிவாலயத்தினுடைய வாசல்ல அவர் வயசு என்னங்கண்ணா, என் வயசு என்ன, என் வயசுக்கு ஆர்.எஸ். பாரதியை பத்தி நல்லா பேசவே கூடாது. ஆனா அவர் பேசக்கூடிய வார்த்தை நான் கோயம்புத்தூர் பார்த்தேன், அந்த பப்ளிக் மீட்டிங் முடிச்சுட்டு பிரஸ் மீட்ல அவ்வளவு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. இதுக்குத்தான் டங் கண்ட்ரோல் இல்ல, நாவடுக்கம் இல்ல. அவங்க எல்லாம் அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்தோடனே வீட்டுக்கு கிளம்பி போயிடும். அதனாலதான் நம்முடைய சம்பிரதாயத்துல சொல்லுவோம் வனப்பிரஸ்தம்னு சொல்லுவோம். வனப்பிரஸ்தம் அதாவது காட்டுக்கு போயிருப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு தொடர்ந்து அரசியல் இருந்தா வரக்கூடிய பிரச்சனைகள் தான். அதனால அவர் கேட்ட அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி நான் கொச்சைப்படுத்த விரும்பலீங்கண்ணா. இந்த முருகர் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்து முன்னணி அமைப்பினுடைய தலைவர் அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள், இந்து முன்னணி தோழர்கள், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் அண்ணன், தமிழிசை அக்கா, முருகன் ஐயா எல்லாம் எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம்னு நினைக்கிறாங்களோ அதை விட திமுக 100 மடங்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இது மக்கள் எல்லாம் போய் சேர்ந்துருச்சு. அதனால இந்த நேரத்துல ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் நடக்கக்கூடிய முருகர் மாநாட்டுக்கு இலவசமா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எல்லா திராவிட கழகங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய நேரம்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டி இஸ் த பெஸ்ட் பப்ளிசிட்டி. தப்பா பேசவே மக்கள் அது உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. அதனால முருகர் மாநாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு ஆர்கனைசர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 5 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்றாங்க. என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றுல சேராத ஒரு கூட்டம் முருகருக்காக மதுரையில ஜூன் 22ஆம் தேதி சேர போறாங்கன்னா எந்த மாற்று கருத்து இல்லைங்க. ஆனா சீனியருக்கு போயிடலாங்க. கேளுங்க. ராகுல் காந்தி ஹேண்டிகேப் பர்சனை இன்சல்ட் பண்ணிருக்காரு. லங்கடா கோட்டா, இந்தியில லங்கடா கோட்டானா ஹேண்டிகேப் ஹார்ஸ். 3 ஹார்ஸ் சொல்லியிருக்காரு. ஒன்னு பராக்கா கோடா,
एक रेस का घोड़ा, तीसरा लंगड़ा घोड़ा। ऑल इंडिया हैंडीकैप एसोसिएशन हैज फाइल्ड कंप्लेंट। இந்த மாதிரி ராகுல் காந்தி அவருக்கு பாதி நேரம் கோர்ட்டுக்கு போறது இறங்குறதே வேலையா போச்சு. நம்ம தான் குஜராத்ல போயிட்டு வந்தார். அதனால ஒரு அரசியல் தலைவர், முக்கியமான தலைவர், அவர் யாராவது இழிவுபடுத்தியதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மோடி அப்படிங்கிற சமுதாயத்தை இழிவுபடுத்தியதற்காக அவர் மன்னிப்பு கோர வேண்டி வந்துச்சு. இன்னைக்கு ஒரு விஷயம் புதுசா வந்திருக்கு. மூத்த தலைவர், நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் கூட பொறுப்பாக இருக்கணும். அதனால இது பாப்பாங்கன்னா யாருக்கெல்லாம் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்காங்களோ கோர்ட்டுக்கு போறதுக்கான இது இருக்கு. பொறுத்திருந்து பாருங்க. அண்ணே, நம்முடைய அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அந்த கேஸை பொறுத்த வரைக்கும்னா, PRO நடராஜன் அவர்கள் நேற்று எனக்கு ஒரு டிஃபமேஷன் சூட் 50 லட்சம் ரூபாய் அனுப்பி இருப்பதாக அறிகின்றேன். அதனால அதுல மன்னிப்பு கோர வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். நான் மன்னிப்பு கோர போவது கிடையாது. இதையெல்லாம் ஒரு வாய்ப்பாக பார்க்கின்றேன். இப்ப TR பால் அவங்க என் மேல ஒரு டிஃபமேஷன் சூட் போட்டாங்க. வர 24, 25ஆம் தேதி சென்னையில TR பாலு ஐயாவை கிராஸ் கொஸ்டின் நான் பண்ண போறேன் அந்த கேஸ்ல. அதாவது நம்ம DMK பார்ட் 1 ஃபைல்ஸ் நீங்க எல்லாம் கேட்டீங்க, என்னாச்சுன்னு கேட்டீங்க. DMK பார்ட் 1 ஃபைல்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ண பிறகு TR பாலு அவங்க என் மேல ஒரு மானநஷ்ட வழக்கு தொடுத்தாங்க. இந்த மானநஷ்ட வழக்குல முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, யாருக்கு மானம் நஷ்டமடைந்து விட்டதாக நினைக்கின்றார்களோ அவங்க கேஸ் போடுறாங்களோ அவங்கள கூண்டுல ஏத்தி கேள்வி கேட்பதற்கு ஆப்போசிட் பர்சனுக்கு உரிமை இருக்கு. சோ TR பால் அவர்களை நான் வருகின்ற 24, 25 சென்னை நீதிமன்றத்தில் நான் செய்ய போறேன். சோ என்னுடைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லணும். அவருடைய மொத்த சொத்து எப்படி வந்துச்சு, குடும்பம், ஒரு பேர்ல TRB ராஜா, அவர் சகோதரர், ஒரு சொத்தையும் நீதிமன்றத்துக்கு நான் கொண்டு போக போறேன். அவர் எப்படி சம்பாதிச்சாரு, பாராளுமன்றத்துல எம்பியா இருக்கும் பொழுது அவருடைய கம்பெனிக்கு ஸ்பெஷல் கேஸ கேட்டார் UPA கவர்மெண்ட்ல, ஃபர்டிலைசர் ப்ரொடக்ஷனுக்கு, ஆல்கஹாலுக்கு. அதனால அது நீங்க சொன்னீங்க, சில இடத்துல நீதிமன்றத்தின் மூலமாக நடத்தக்கூடிய அந்த வாதங்கள் பத்திரிகை மூலமாக மக்கள் பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு தெரியும் யாரு ஊழல்வாதி இல்லை. அதே போல PRO நடராஜன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடியதை கூட நான் வரவேற்கிறேன். கோர்ட்ல பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னா. PRO நடராஜன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கு மட்டும் சில பதில் கருத்துக்கள் நான் வைக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய அண்ணன் இறந்துட்டாங்க, ஆன்மா சாந்தி அடையணுங்கன்னா, அது சம்பந்தமா தான் கோட்டூர் சண்முகம் என்கிட்ட பேசினாரு, வேற எதுவுமே என்கிட்ட பேசல அப்படின்னு. ஆனா அந்த கால் பாத்தீங்க அப்படின்னாங்கன்னா, ஏன்னா 24ஆம் தேதியை திரும்ப நான் ஏன் பேசுறேன் அப்படின்னா, 24ஆம் தேதி தான் பல பிரச்சனைகள் நடந்தது. அந்த ஞானசேகரனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் வெளியே விட்டாங்க. சோ 24ஆம் தேதி மிக முக்கியமான ஒரு நாள், டிசம்பர். அந்த 24ஆம் தேதி காலையில இந்த கோட்டூர் சண்முகத்துக்கு வந்த முதல் காலே மா சுப்பிரமணியம் அவருடைய PA துளசின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் கோட்டூர் சண்முகத்துக்கு பண்ண முதல் கால். அதன் பிறகு நிறைய விஷயங்கள் நடக்குது. சாயந்தரம் கோட்டூர் சண்முகமும் மா சுப்பிரமணியம் நேரடியா பேசுறாங்க. இன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து மிக மிக தவறு. அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அக்யூஸ்ட் போகும் பொழுது மேனிபுலேட் பண்றாங்க. உதாரணத்திற்கு, ஞானசேகரன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வர்றாரு டிசம்பர் 24, 8:32 மணிக்கு சாயந்தரம். ஏற்கனவே சொன்னதுதான், மா சுப்பிரமணியம் கோட்டூர் சுப்பிரமணியம் அவங்ககிட்ட பேசுறாங்க, கோட்டூர் சண்முகத்துக்கிட்ட. கோட்டூர் சண்முகம் அந்த கால் முடிச்ச உடனே பேசுற அடுத்த காலே அண்ணா யூனிவர்சிட்டி PRO நடராஜன். 8:32 கோட்டூர் சண்முகம் மா சுப்பிரமணியம் பேசுறாங்க சாயந்தரம். அடுத்த கால் 8:33 கோட்டூர் சண்முகமும் அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் PRO நடராஜன் பேசுறாங்க. 8:34 கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் பேசுறாங்க. அதனால இதெல்லாம் தயாரா இருக்கு. இன்னாரும் என்ன நடத்திருக்கணும்னா, அந்த SIT என்னைய சம்மன் பண்ணிருக்கணும். இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் 3 அதிகாரிகள் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பொதுமக்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கிறோம், ஏன் நீங்க லேட்டா கொடுத்தீங்க ஆனா நான் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பர்டிகுலர் கேஸ்ல சார்ஜ் ஷீட் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, இது வந்து க்ளோஸ் சார்ஜ் ஷீட். கோர்ட்ல நடக்கக்கூடிய ட்ரையல் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. தீர்ப்பு வந்த பிறகுதான் இந்த பர்டிகுலர் சென்சிட்டிவ், ஏன்னா FIR மறைக்கப்பட வேண்டிய கேஸ், FIR ஓபனா கொடுக்க முடியாது. தீர்ப்பு வந்த பிறகு 2 சைடுனுடைய லாயர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை வச்சுதான் நமக்கு தெரியும், ஓ என்ன எவிடன்ஸ் வைக்கிறாங்க என்ன எவிடன்ஸ் வைக்கல. இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் என் கையில கிடையாது. கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் காப்பி பப்ளிக் டாக்குமெண்ட் ஆயிருக்கா, இன்னைக்கு வரைக்கும் இல்ல. எதற்காக திரும்ப சொல்றேன்னா, அந்த சென்சிட்டிவ் கேஸ்ல என்ன வச்சிருக்காங்கிற எவிடன்ஸ் இல்லாம 2 லாயர்ஸும் பேசுவதை வைத்து, ஓ இதெல்லாம் விட்டுட்டாங்க, அப்ப இவங்க எல்லாம் விசாரிக்கலையா, அப்ப 24ஆம் தேதி எதற்காக நம்ம கிட்ட இருக்கிற ரெக்கார்ட படி ஞானசேகரனை கைது பண்ணீங்க, ஏன் விட்டீங்க,
மா சுப்பிரமணியம் அமைச்சர் ஏன் சம்மன் பண்ணல, அமைச்சர்கிட்ட ஏன் கேள்வி கேட்கல, கோட்டூர் சண்முகத்தை ஏன் சம்மன் பண்ணல? 2 போலீஸ் ஆபீசர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒரு போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் கிண்டி லா அண்ட் ஆர்டர் குணசேகர் கண்ணன். இந்த குணசேகர் கண்ணன் பாத்தீங்கன்னா ஞானசேகரன் 23ஆம் தேதி அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பாலியல் சம்பவம் நடந்த பிறகு ஞானசேகரன் பேசுற முதல் காலே இந்த சப் இன்ஸ்பெக்டர் கிண்டி லா அண்ட் ஆர்டர் குணசேகர் கண்ணன். அப்ப சம்மன் பண்ணி விசாரிக்கணுமா இல்லையா? விசாரிக்கல எஸ்ஐடி. அதே போல அந்த குணசேகரன் கண்ணங்கிட்ட மறுபடியும் 2 முறை அன்னைக்கு நைட்டு பேசியிருக்கான். இதெல்லாம் நியாயமாக நீங்களும் நானும் கேட்கக்கூடிய கேள்விகள். அதை எஸ்ஐடியோ அரசோ பதில் சொல்லணும். சம்பவம் முடிந்த பிறகு போனை ஆன் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் கால் எதுக்கு சப் இன்ஸ்பெக்டர் பண்ற? அதே போல 24ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும் பொழுது அப்போ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர்புரத்தினுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன், கோட்டூர்புரத்தினுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன் தொடர்ச்சியாக 24ஆம் தேதி அந்த ஸ்டேஷனுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர் சண்முகத்துக்கிட்ட எதுக்கு பேசணும்? 25ஆம் தேதி ஏன் பேசணும்? அன்னைக்கு நான் சப் இன்ஸ்பெக்டரோட பேர் சொல்ல நீங்க சொல்றேங்க. குணசேகரன் கண்ணன் இஸ் ஒன் சப் இன்ஸ்பெக்டர், கோட்டூர்புரத்தினுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன் இஸ் another சப் இன்ஸ்பெக்டர். இது நியாயமான கேள்விகள் தானே? இதை எஸ்ஐடி பதில் சொல்லணும். அன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் நான் சும்மா பேசினங்கிறார். இந்த சம்பவம் முடிந்து அடுத்த 5 நாள் பேசவே இல்லை. 24ஆம் தேதி மட்டும்தான் கோட்டூர் சண்முகத்தை பேசுறாரு. ஹெல்த் மினிஸ்டரா இருக்காரு, எதுக்கு பேசுறாரு? வெளியே வந்த பிறகு எதுக்கு பேசுறாரு? 24ஆம் தேதி காலையில ஒரு பிஏ துளசி கோட்டூர் சண்முகத்தில் எதுக்கு பேசணும்? நம்ம எல்லாத்துக்குமே 25ஆம் தேதி தான் தெரியும் நான் சம்பவம் நடந்திருக்கு. 24ஆம் தேதி போலீஸ் அவங்களை பிக் பண்ணும் பொழுது எதற்காக இவ்வளவு உரையாடல் நடக்கணும்? இதைத்தான் தொடர்ச்சியா வைக்கிறோம். இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பிஆர் நடராஜன் சொல்றாரு, இல்ல எங்க அண்ணன் இறந்ததுக்காக பேசுனாங்கன்னா அது ஏத்துக்கவே முடியாதுங்க. அண்ணன் இறந்திருக்கலாம், ஆனா பேட்டர்ன் ஆஃப் கால்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டியில் அவருக்கு இருக்கக்கூடிய ஆளுமை, வெளியே வந்த பிறகு கூட அண்ணா யூனிவர்சிட்டியுடைய கேட் கண்ட்ரோல், அதெல்லாம் கோர்ட்டுக்கு அவர் போகட்டும். கோர்ட்ல கேள்வி. இன்னைக்கு நிலைமை எப்படி ஆகி போச்சுனாங்கன்னா பல விஷயங்கள் இன்னைக்கு அவங்க டிஃபமேஷன் சூட் போட்ட பிறகுதான் கோர்ட்டுல கேள்வி மூலமாக வெளியே கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதனால நான் வரவேற்கிறேங்கன்னா இன்னைக்கு அதே நேரத்துல அந்த சகோதரி அண்ணா யூனிவர்சிட்டி சகோதரியினுடைய லாயர் அவரை கண்டுபிடித்து எங்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் அவர்கிட்ட கொடுத்து அவர் அப்பீல் போக சொல்றதுக்கான வேலைகளையும் நான் இறங்கி இருக்கிறேன். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி இந்த பாலியல் குற்றத்துல விக்டிமாக இருக்கக்கூடிய சகோதரியினுடைய லாயர் அவர் சொன்னார், எனக்கும் சமாதானம் இல்லை, நான் அடுத்து போகணும் அப்படின்னு. அதனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க போங்க, இதை வச்சு இன்னும் போங்க, வேற சிபிஐ கேளுங்க. சிபிஐ வந்து முழுதாக இதை செக் பண்ணட்டும், யாரையாச்சும் விட்டுருக்காங்களா, கோட்டை விட்டுருக்காங்களா. இன்னொன்னு நான் சொல்றேன், நான் இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கிட்ட சொல்றேன், நான் எஸ்ஐடியை சேலஞ்ச் பண்றேங்கண்ணா. நீங்க ஞானசேகரன் கைப்பற்றப்பட்ட மொபைல் போன்ல என்னை பொறுத்தவரை ஞானசேகரனுடைய மொபைல் போன்ல வேற வீடியோவும் இருந்துச்சு. அந்த விக்டிமை ட்ரேஸ் பண்றதுக்கு எஸ்ஐடி முயற்சி எடுக்கல. அந்த வீடியோல இருக்கக்கூடிய பெண்மணி யார் முயற்சி எடுக்கல. அவங்களா கேஸ் கொடுத்தா எடுத்துக்கலாம். ஒரு கேஸ் கொடுத்தாங்க, மே 14ஆம் தேதி ஒரு கேஸ் கொடுத்தாங்க, 2 கேஸ் கொடுத்தாங்க, இதை மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். ஞானசேகரனுடைய மொபைல் போன் தமிழ்நாட்டினுடைய ஃபொரன்சிக் லேபுக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த போன்ல வேற வீடியோஸ் இருந்துச்சு. அப்ப எஸ்ஐடி முயற்சி எடுத்து அந்த பெண் யார் அப்படிங்கிற ட்ரேஸ் பண்ணி அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்க வேண்டிய பொறுப்பு எஸ்ஐடிக்கு இருக்கு. அதை செய்யணும். அதனால எஸ்ஐடி என்னைய சம்மன் பண்ணிட்டு நான் பேசுறேன், ஐ எம் ரெடி. எப்படி சொன்னீங்க? எஸ்ஐடி அதிகாரி சம்மன் பண்ணிட்டு எஸ்ஐடி ஆபீஸுக்கு போறேன். இந்த அடிப்படையில சொன்னேன். அந்த வீடியோவை ஏன் நீங்க வந்து ஃபாலோ அப் பண்ணி அவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கல, அதையே மறைச்சிங்க. அதனால எஸ்ஐடி இந்த பிரச்சனையை பொறுத்தவரை கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு கிட்ட நீங்க கொடுக்குற எவிடன்ஸ் வச்சுதான் கோர்ட்டு பேசுவாங்க. கோர்ட்டுக்கு எல்லா எவிடன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. கோர்ட்டு கிட்ட 24ஆம் தேதி சிடிஆர் கோர்ட்டுக்கு எப்படி தெரியுங்களா? கோர்ட்டுக்கு எப்படி தெரியும் 24ஆம் தேதி வந்து ஞானசேகரனை கைது பண்ணி நைட்டு விட்டாங்கன்னு கோர்ட்டுக்கு எப்படி தெரியும்? கோர்ட்டை பொறுத்தவரை போலீஸ் கொடுத்த சார்ஜ் ஷீட்டும் டிஃபென்ஸ் சொல்ற ஆர்குமெண்ட்டை கேட்டுத்தான் நீதி அரசர்கள் நீதி கொடுக்குறாங்களோ தவிர பேக்ரவுண்ட்ல நடந்ததெல்லாம் எந்த கோர்ட்டுக்குமே தெரியாது. அதனால நீதிமன்ற அவமதிப்பு இந்த டிராமால எங்கிட்ட பண்ணக்கூடாது. யாரோ பார்த்த கவர்மெண்ட் லாயர் வந்து யாராச்சும் எதிர்த்து பேசினா நீதிமன்ற தொடருங்க, நீதிமன்ற எப்படி நீதிமன்ற போடுவீங்க? நீங்க கோர்ட்டுக்கு கொடுத்த சார்ஜ் ஷீட் கோர்ட் ஆர்கியூ பண்ணுது. நீங்க சார்ஜ் ஷீட்லயே பல ஓட்டைகள் இருக்கு. சார்ஜ் ஷீட்ல பல விஷயங்கள் சேர்த்தவே இல்லை. யாராவது துணை போய் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டரையே அரெஸ்ட் பண்ணல. இத்தனை பேர் மொபைல் போன்ல பேசுறாங்க. ஏன் மினிஸ்டர் சம்மன் பண்ணி கேட்கல? இன்னைக்கு நான் மா சுப்பிரமணியன் குற்றவாளி நான் சொல்லிங்க. மா சுப்பிரமணியம் அவர்கள் 24ஆம் தேதி 23ஆம் தேதி 25ஆம் தேதி சம்பவத்திற்கு தொடர்பு இருக்கு. நீங்க ஏன் கேட்கல? பதில் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை. அவருடைய பிஏக்கு என்ன வேலை? கோட்டூர் சண்முகத்திட்ட பேசணும். கோட்டூர் சண்முகத்துக்கு என்ன வேலை? மாசு விட்ட ஃபர்ஸ்ட் கால் பேசுவேன், 2வது கால் வந்து
பிஆர்ஓ நடராஜன் பேசுவேன், 3வது கால் ஞானசேகரன் பேசுவேன், 3மே அடுத்தடுத்த கால். இதையெல்லாம் நியாயமான அடிப்படையில நாங்கள் கேட்கின்றோம். அதனால் நிச்சயமாக இந்த கேஸ் சிபிஐக்கு போகணும். சார்ஜ் ஷீட் எங்களுக்கு கிடைக்கல. இது வந்து ஒரு சீக்ரெட்டிவ் ப்ராசஸ். இது எஃப்ஐஆர் கூட சீக்ரெட்டா தான் வச்சிருந்தாங்க, லீக் ஆயிருச்சு. அதனால் தொடர்ந்து இந்த போராட்டம் இருக்கும். வேற யாரு டிஃபமேஷன் சூட் போட்டாலும் தயவு செஞ்சு போடுங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அந்த பாதிக்கப்பட்ட சகோதரியினுடைய லாயர் அவங்க கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து அவர் அப்பீல் பண்ண சொல்றதுக்கான வேலைகள்ல தனிப்பட்ட முறையில் நான் இறங்கி இருக்கின்றேன். அண்ணா 24ஆம் தேதி 25ஆம் தேதி பேசின கால் மா சுப்பிரமணியம் அவருடைய மொபைல் போன்ல இருந்து கோட்டூர் சண்முகத்துக்கு டைரக்டா பேசின ஒரே நாள் 24ஆம் தேதி தான். அதுக்கு முன்னாடி நாட்களும் பேசல, பின்னாடி சில நாட்களும் பேசல. அவருடைய பிஏ துளசி மூலமாகத்தான் அவர் பேசுறாரு. 24ஆம் தேதி ஞானசேகரன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல இருந்து வெளியே வந்த பிறகு கோட்டூர் சண்முகத்திற்கு 1/2 மணி நேரத்துல மா சுப்பிரமணியம் அவர்கள் பேச வேண்டிய காரணம் என்ன? காரணமே இல்ல. சரி, நான் எங்களுக்கு கூடிய வட்ட செயலாளர் நான் பேசுறேன்னு சொன்னா அடுத்த 5 நாள் ஏன் பேசல? அதுக்கு முன்னாடி 5 நாள் ஏன் பேசல? அதனால மா சுப்பிரமணியம் அவர்களை பொறுத்தவரை இதெல்லாம் பதிலளிக்க வேண்டிய கடமை இருக்கு. எங்க சொல்லணும்? எஸ்ஐடி சொல்லணும், எங்க சொல்லணும்? காவல்துறை அதிகாரிகள்கிட்ட சொல்லணும். எதுவுமே சொல்லாம நாங்கள் கேள்விகள் கேட்கின்றோம். முழுவதுமாக உண்மை வர வேண்டும் என்று விரும்புகிறோம். அதான் எங்க வேலையோ தவிர எங்கிட்ட போலீஸ் இயந்திரமோ போரன்சிக் டிபார்ட்மெண்ட்டோ கையில ஒரு 100 கான்ஸ்டபிளோ இல்ல. இந்த கேஸ் எடுத்து நாங்க நடத்துறது இருக்கக்கூடிய ஆதாரத்தை வைத்து உண்மையான கேள்விகளை கேட்கின்றோம். பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு. எனக்கு தெரியாது, கேட்டு சொல்றேன். 4 கேள்விகள் சொல்லியிருக்கோம். ஆயுர்வேதா ரிப்போர்ட். தேங்க்யூ.